அஸ்ஸலாமு இது ரேடியேஷனில் முதலாவது கிளாஸ். ரேடியேஷன் கிளாஸ் நானும் ஸ்டார்ட் பண்ணுவோம்ட்டு டைம் ஒன்று பார்த்துட்டே இருந்தேன். ஒழுங்காக ஒன்றுமே சரியாக வரல. சரி, இப்போ எனக்கு ஒரு 2-3 நாள் லீவ் இருக்குது. அப்போ அந்த கெப்பில் ஏழுவான மட்டும் இந்த கிளாஸையும் மற்ற கிளாஸுகளில் இந்த குறைபாடுகள் இடப்பட்டது எல்லாம் இருக்குது. அதை செஞ்சு முடிக்கணும்னு யோசிச்சிருக்கேன். சரி, இன்ஷால்லா செய்வேன். இப்போ ரேடியேஷன் கிளாஸில் என்னன்னு சொன்னால், பின்னுக்குள்ள பார்ட்ஸ் வந்து நான் செஞ்சுக்கிறேன். வீடியோ இருக்குது, கிளாஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு அது தரையில்லாத ஃபஸ்ட்டுக்கு. அப்போ இங்கே இது முன்னுக்கு இருந்து போய்த்து அப்படி அங்கே ஜாயிண்ட் ஆகிட்டோம்னு சொன்னால் சரி, எல்லாம் சரி. சரியா? அப்போ நாங்கள் ஏழுமான மட்டும் இந்த பார்ட்ஸை முன்னுக்கு முடிச்சுக்கொள்வோம். அப்போ குயிக்காக ரேடியேஷன் முடிச்சிடும். நீங்களும் வர கிளாஸ் வர நீங்களும் என்ன செய்யணும், உடனே பார்த்து நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட் கிளாஸ்ட நோட்டில் நான் ஒரு பிடிஎஃப் ஒன்று போட்டிக்கிறேன். பிடிஎஃப் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் போட்டிக்கிறேன். அதில் வந்து நோட் இருக்குது. அது ஃபஸ்ட் கிளாஸ் மட்டும் இல்லை, ஒரு 2-3 கிளாஸுக்கு வரும்னு நினைக்கிறேன். எல்லாம் சேர்த்து போட்டிக்கிறேன். அப்போ அதை ஃபஸ்ட்டுக்கு கம்ப்ளீட் பண்ணிங்க. அதை நீங்கள் கிளாஸை பார்த்துட்டு அது பிறகு எழுதுங்க. நான் வளமையாக சொல்கிறேன் எப்படின்னா, எழுதிட்டு கிளாஸை பாருங்கன்னு சொல்லி. இன்றைக்கி ஃபஸ்ட் கிளாஸ் சுட்டி நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபஸ்ட்டு கிளாஸை பாருங்கள். அதுக்கப்புறம் எவ்வளோ முடிஞ்சிருக்குதோ அவ்வளோ வரைக்கும் எழுதுங்க. அதில் சில திருத்தங்களும் இருக்குது. அப்போ நான் அந்த நோட்ஸை வாசிக்கிற டைமில் நான் சொல்லுவேன், இதை அந்த பிடிஎஃப்பில் இது மாற்றணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் அதை அந்த நோட் பண்ணி வச்சுங்க, இந்த இடத்துல மாறணும் அப்படின்னு சொல்லி. அப்போ நோட்ஸ் எழுதக்குள்ள அதை நீங்கள் மாற்றி எழுதிக்கொள்ளுங்க. சரியா? எழுதிக்கொள்ளு. சரியா? ரைட். இப்போ டோட்டலாக நான் நினைக்கிறேன் ஒரு 3 செட் கிளாஸ் போகும்னு சொல்லி. கிட்டத்தட்ட 25 கிளாஸ் சொல்லுக்கு மாதிரி முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். 3 செட்னா 8 சம்டைம் 2லையும் முடியும். எப்படியோ தெரியா, பார்ப்போம். ஆனால் நான் கேரண்டி பண்ணுறேன், நீங்கள் தெளிவாக அவதானித்து நான் சொல்கிற விஷயம் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னேன். இப்போ நான் கொஞ்சம் விஷயம் சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக செஞ்சீங்கன்னு சொன்னால் கஷ்டமான வேலை ஒன்றுமே இல்லை. நான் சொல்ல போகிறது ப்ராப்பராக செஞ்சீங்கன்னு சொன்னால் ரேடியேஷன் முடிகிற டைமில் நீங்கள் அவ்வளோ எம்சிக்யூவும் செய்யக்கூடியவராகவும், அதே மாதிரி அவ்வளோ எஸ்ஏக்கும் ஐடியா எடுக்கக்கூடியவராளா. மெட்ஸை பற்றி நான் பொறுப்பில்லை, நீங்கள் டெவலப் பண்ணணும் உங்களோட மெட்ஸ் நாலேஜ். ஐடியா ரேடியேஷனுக்குரிய ஐடியா எடுக்கக்கூடியவராளா நீங்கள் வருவீங்க. அதான் பிரச்சனை. நிறைய பேர் பிரச்சனை வந்து அந்த ஐடியா வரல. அப்படின்டா இந்த கேள்வி எடுத்தா இதுக்கு என்ன தியரியை அப்ளை பண்ணுறேன்ற ஒரு குழப்பம். ஆனால் நான் ஷோர் பண்ணி சொல்லுவேன், நீங்கள் கேள்வியை வாசிச்சோடனே ரைட், இது இந்த தியரி உள்ளுக்க தான் வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் இடத்துக்கு போய்த்துருவீங்க. அது நான் கேரண்டி. அதே போல் மெட்ஸ் வந்து உங்கள்கிட்ட நாலேஜ் அதுவும் இருக்குமா இருந்தால் 100% ஓகே. 100% ஓகே. சரியா? இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது கிளாஸஸ் வர 7 மட்டும் நீங்கள் உங்களுக்குரிய டைம் டேபிளை போட்டு பார்த்து முடிச்சிடணும். உங்களுக்குரிய டைம் டேபிளை போட்டு கிளாஸை பார்த்து முடிச்சிடணும். அதில் டிலே ஆகப்படாது. அது ஒன்று. அடுத்தது என்ன, இது நான் ஜூம் கிளாஸ் இல்லையே உங்களுக்கு, நான் சில டைமு தான் நீங்கள் வரணும் இல்லை. ஆனால் லிங்கை தருவேன் நான், நீங்கள் அதை உடனே ஷெட்யூல் பண்ணி ரைட் இன்றைக்கி இந்த பண்ணி பார்த்துக்கிட்டு உடனே லிங்க் வந்தோடனே பார்த்துடுவேன். பார்த்து ஒழுங்காக உட்காந்து பார்த்து முடிச்சிடணும். அது ஒன்று. ரெண்டாவது, படிக்கிற இடம் மேசையில் உட்காந்து படிக்கணும். இதெல்லாம் செஞ்சால் தான் நான் சொன்ன கடைசியாக ரிசல்ட்ஸ் உங்களுக்கு வரும். இல்லாட்டி வராது.
இல்லாட்டி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுறது சுத்த வேஸ்ட், அநியாய டைம். சரிதானே? ஒழுங்காக ப்ராப்பராக மேசில் உட்காந்து ஒரு காப்பி ரேடியேஷன் நோட்ஸ் எழுதுறதுக்கு ஒரு காப்பி, ரஃப் பேப்பர், பாஸ் பேப்பர் இவ்வளோ கையில் வைக்கணும். அது நான் கேள்வி தந்தோ இல்லையோ கையில் வைக்கணும் பாஸ் பேப்பர். ரைட். அடுத்தது கிளாஸ் முடிய அந்த நோட்டை கம்ப்ளீட் பண்ணிடணும். காப்பியில் நோட் கம்ப்ளீட் ஆகிடும். இல்லாட்டா பிடிஎஃப்பை பார்த்து உங்களுக்கு எழுதி இருந்துச்சுன்னா ஃபுல்லாக எழுதி வச்சுக்கொள்வது. பிறகு கிளாஸ் அடுத்தடுத்து இது நடக்கும். ஆனால் திருத்துவேன் தானே மாற்றங்கள் இருந்தால் அப்போ திருத்திக் கொள்வது. விளங்க தேவையில் எழுதி வச்சுக்கொள்வது, முடிஞ்சதை மட்டும் விளங்கி வச்சுக்கொள்வது. அடுத்தது ஒவ்வொரு கிளாஸுக்கும் வாரத்துக்கு முன்னுக்கும், இப்போ 2வது கிளாஸ் தொடங்க முன்னுக்கும் 1வது கிளாஸில் படித்ததை பார்த்துட்டு வருது. உடனே மீட்டி வச்சுக்கொள்ளணும், பார்த்துட்டு வருது. இவ்வளோத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு மேலே சரி வேலைகள் தந்தால் நீங்கள் சுயமாக ட்ரை பண்ணி செஞ்சு சுயமாக ட்ரை பண்ணணும். செய்யலும் இல்லை, ட்ரை பண்ணணும். செஞ்சீங்கன்னு சொன்னால் நீங்கள் ரேடியேஷன் ஓகே வார எம்சிக்யூ எல்லாம் செய்வீங்க. அதே மாதிரி எஸ்ஏயும் அழகாக செய்யலாம். அப்போ ஒரு 100 மார்க்ஸில் கிட்டத்தட்ட 8-9 மார்க்ஸ் ரேடியேஷன்ல இவ்வளோதான். ஏன்னா ரேடியேஷனில் வர எஸ்ஏ எம்சிக்யூலாம் லேசி ஒப்பிட்டு பார்த்தேன். ஏன்னா ரேடியேஷன் ஜோடு போட்டு வர இதோட ஹீட் எஸ்ஏயோட ஜோடு போட்டு வர. அப்போ ஹீட் செய்யணும் அப்படின்னா ரேடியேஷன் 2 ஒன்று தான் செய்யணும், ஏ அல்லது பி. அதில் பார்த்தா ரேடியேஷன் லேசி. ஹீட் அந்த ஒவ்வொரு வருஷமும் அந்த இதாக வாரது, டெவலப் ஆகிட்டே வாரது. ஆனால் ரேடியேஷனில் கொஞ்சம் தான் ஐடியா இருக்குது, அப்புறம் மாற்றி வரேன். சரிதானே? அப்போ இது பாடல் தொடர்பான பேசிக். மிச்சம் கதைக்கல்ல நான் என்ன, நீங்கள் ரேடியேஷன் படிக்கிறேன்னு சொன்னால் சுவராக 23 கலைக்க மாட்டீங்க. பெரும்பாலும் 21 ரிப்பீட், அதோட 22 இருக்கலாம். சம்டைம் 22 இருக்கிறதுன்னு சான்ஸ் இல்லை. அப்போ உங்களுக்கு மிச்சம் கதைக்க வேண்டிய அவசியம். உங்களுக்கு விளங்கியிருப்பேன், நீங்கள் விளங்கியிருப்பீங்க. நாங்கள் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணணும், எவ்வளோ கவனமாக படிக்கணும். என்னை பொறுத்த வரையில் இந்த ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் அந்த லைவாக நடக்கிற ஃபிசிக்கலாக நடக்கிற கிளாஸஸுக்கும் புலல் நஷ்டத்தை உணரப்படாது. நான் தெளிவாக கதைக்கணும். ரெண்டும் ஃபிசிக்கலாக நடக்கிற மாதிரி ஆன்லைன் கிளாஸும் திருப்தியாக முடியணும் அப்படின்னு தான் நான் யோசிக்கிறேன். அப்போ நான் பேசுகிறத தெளிவாக கேட்டு நீங்கள் கன்சன்ட்ரேட் பண்ணி, ஏன்னா ஆன்லைன் கிளாஸஸுக்கும் எந்த ஃபிசிக்கலாக நடக்கிற கிளாஸஸுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னு சொன்னால் டீச்சிங்கில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா மற்ற கிளாஸஸில் நான் மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிடுவேன் விலங்கல்ல அப்படின்னு சொல்லி. விலங்கல்லன்னு சொன்னால் நான் உடனே விலகப்படுத்துவேன், இல்லாட்டி கேட்பேன் ஏன் விலங்கல்லையா அப்படின்னு சொல்லி கேட்பேன். இதில் என்ன செய்யலாம், எனக்கு கேட்கலாம். உங்களுக்கு ஏன் விலங்கல்லன்னு எனக்கு இப்போ கேட்கலாதே. அதை சுட்டி நான் என்ன செய்வேன், வளமையாக நடக்கிற கிளாஸஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கதைப்பேன், கொஞ்சம் கூட விளங்கப்படுத்துவேன். சம்டைம் 2 முறை விளங்கப்படுத்துவேன். சரிதானே? ரைட். அப்போ அதுவும் இதுவும் ஈக்குவல் ஆகிடணும். அடுத்தது நான் தார வேலையை நீங்கள் செய்யணும், கட்டாயம் செய்யணும். செஞ்சு தான் நீங்கள் அடுத்த இதுக்கு போகணும். அப்போ தொடர்ந்து கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க. நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ரேடியேஷனை அழகா கம்ப்ளீட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு டைம் பாசிபிள் ஆகிருந்தால் நான் அதை இது பண்ணுறேன், நடைமுறைப்படுத்துகிறேன். அப்படின்னா கிளாஸை உங்களுக்கு செய்யலாம், நீங்கள் கேட்குறது செய்யலாம். இன்னும் நிறைய வேலை பெண்டிங் இருக்குது. ரைட். நாங்கள் இந்த ரேடியேஷன் உள்ளுக்கு நாங்கள் என்ன படிக்க போகிறோம்னு சொன்னால், ஒன்று வெப்ப கதிர்ப்புக்கள். இப்போ இன்றைக்காக தான் படிக்க போகிறோம், வெப்ப கதிர்ப்புக்கள். அதுக்கப்புறம் ஒளிமின் விளைவு. அடுத்தது சடத்தின் அலை இயல்பு, நாம் இந்த இருமை இயல்பு நொண்டிக்குது இது. அடுத்தது எக்ஸ்ரே கதிர். அடுத்தது இது கதிர் தொழிற்பாடு. அடுத்தது லாஸ்ட் தலைப்பு என்னன்னு சொன்னால், லாஸ்ட் தலைப்பு வந்து என்ன, என்னோட இது பார்ட்டிகல் ஃபிசிக்ஸ். இப்படி 6 தலைப்பு. இந்த 6 தலைப்பையும் நாங்கள் என்ன செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணினா பாடம் முடியுது. நான் பார்த்தேன் குயிக்காக தியரியை முடிச்சு விட்டுட்டு அங்கால லாஸ்ட்டு கேள்வியெல்லாம் சேர்த்து செய்வோம். சரி, பெரும்பாலும் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுக்கு முன்னுக்கும்
ஏன்னா பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் கேள்வி வந்து இல்லை, ஒரே ஒரு கேள்வி தான் நிற்குது. ஆகவே பார்ட்டிகல் ஃபிசிக்ஸுக்கு முன்னுக்கு வரைக்கும் முடிச்சுட்டு கேள்வி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை முடிச்சுடுவோம். இடையில பார்ட்டிகல் ஃபிசிக்ஸை முடிப்போம். அப்போ ஃபர்ஸ்ட்டுக்குள்ள இந்த 5 தலைப்பை முடித்தா 99.99% பாஸ் ஃபேவர் கேள்வி செஞ்சிடலாம். மிச்சம் கஷ்டப்பட தேவை. சரிதானே? அப்போ எங்களால் ஏழுமான மட்டும் அழகாகவும் விளக்கமாகவும் நாங்கள் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறது என்னன்னு சொன்னால் இந்த வெப்ப கதிர். சரிதானே? இந்த வெப்ப கதிர் இந்த வெப்ப கதிர் பொல்யூஷன்னா என்ன அப்படின்னா பாருங்க, நீங்க உணர்ந்திருப்பீங்க. அதாவது எப்படின்னு சொன்னா இந்த வெப்பம் கடத்தப்படுற மெத்தட் எங்களுக்கு தெரியும். ஒன்று வெப்பம் கடத்தலால இன்னொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும். வெப்பம் பயணிக்கிறது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு வெப்பம் வேர்டுக்கு வரதுக்கு முன்னுக்கோ நான் இந்த 2 விஷயத்த உங்களுக்கு கிளியர் பண்ணிட்டு போறேன். ஒன்று வெப்பநிலைன்னா என்ன, வெப்பம்டா என்ன, ரெண்டும் ஒண்டா அப்படின்னு டவுட் இருக்கும். வெப்பநிலைன்னா என்ன, வெப்பம்டா என்னன்னு சொன்னா பாருங்க, இந்த வெப்பம் அப்படின்னு சொன்னா சக்தி, வெப்ப சக்தி. நீங்க Q சமன் ms தீட்டா போடுவீங்க, ms தீட்டா. இதுல வாரதுதான் இந்த வெப்பம், வெப்ப சக்தி. ஆகவே வெப்பம் சொல்றது ஒரு சக்திட ஒரு வடிவம். அப்ப வெப்பம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுறதுன்றது சக்தி கடத்தப்படுது. நல்லா ஞாபகம் வச்சுக்க. வெப்பம் சொல்றது சக்தி. சும்மா வெப்பம் சொன்னாலும் அது வெப்ப சக்தியைத்தான் வெப்பம் சொல்றது. ரைட்? வெப்பநிலை அப்படின்னு சொன்னா அந்த இதை அளவிடுறதுக்காக நாங்க பயன்படுத்துற ஒரு கணியம் மாதிரி. ஒரு வெப்பநிலைன்றது ஒரு அளவீடு, அது சக்தி இல்லை. வெப்பநிலைன்னு சொல்றது ஒரு அளவீடு. சரிதானே? அப்ப இந்த வெப்பநிலைன்னு சொல்ற அளவீட்டை நாங்க உயர்த்தனமாக இருந்தா அந்த இடத்துக்கு நாங்க என்ன செய்யணும், வெப்ப சக்தியை கொடுக்கணும். ஒரு பொருள் வெப்ப சக்தியை பெறுமாக இருந்தா அதோட வெப்பநிலை உயரும். அந்த வெப்பத்தின் அளவை காட்டுறதுக்கான ஒரு அளவீடு மாதிரி நாங்க எதை யூஸ் பண்ணலாம்னு சொன்னா இந்த வெப்பநிலையை யூஸ் பண்ணலாம். வெப்பநிலைன்னு சொல்றது நாங்க நிறைய அலகுகள் அளப்போம். ஃபாரன்ஹைட், செல்சியஸ், கெல்வின், எதுல வேணும்னாலும் அளக்கலாம். அளவீடுகள் இப்போ தூரம் அளக்கிறது நான் மைல் அப்படித்தானே, கிலோமீட்டர் இப்படி அளக்குறது தானே, ஒவ்வொரு அளவீட்டில் அளக்குறது தானே. ரைட்? அதே மாதிரி தான் இந்த வெப்பநிலை அளக்கிறதுக்கும் நிறைய 3 வகையான அளவீடுகள் இருக்கு. ஆனால் நியம அலகு வந்து கெல்வின், கேபிட்டல் கே. அதே மாதிரி வெப்பம் சொல்றதை நாங்கள் அளக்கிறதுக்கு பயன்படுத்துற அலகு என்ன, ஜூல். சக்தி தானே, சக்தியோட ஒரு ஜூல். ஆகவே இது ரெண்டுக்குமான வித்தியாசத்தை உணர்ந்துங்க. வெப்பம்னு சொல்றது சக்தி, வெப்பநிலைன்னு சொல்றது ஒரு அளவீடு, ஒரு அளவிடுறதுக்காக பயன்படுத்துற ஒரு மெத்தட். சரிதானே? அப்ப ஒரு மேற்பரப்போட வெப்பநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஜஸ்ட் அவ்வளவுதான். ரைட்? ஓகே. இப்ப அது இந்த வெப்பநிலை வெப்பத்துக்கான வித்தியாசம். இப்ப இந்த வெப்பம் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கடத்தப்படுது. வெப்ப சக்தி ஒன்று கடத்தலால கடத்தப்படுது. கடத்தலால கடத்தப்பட்டதா இருந்தா என்ன நடக்கணும், இப்போ ஒரு கம்பி ஒன்று இருக்குது. இந்த கம்பியை நான் கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்காக வேண்டி இந்த ஜூம் பண்ணி வரைஞ்சிக்கிறேன். இந்த முனையில இருந்து இங்கால முனைக்கு வெப்பம் கடத்தப்படணுமாக இருந்தா முதலாவது இந்த முனை வெப்பப்படுத்தப்படுறதால இங்க உள்ள இந்த கம்பியில உள்ள இந்த அணுக்கள், செப்பா இருந்த செப்பு அணுக்கள் அதிர ஆரம்பிக்கும்.
அதிர ஆரம்பிக்கும். வெப்பநிலை வருமாக இருந்தால் நியம வெப்பநிலையில் கதைப்போம். 0 கெல்வின்ல அதிராது, 1 கெல்வின் வந்தா அதிர ஆரம்பிக்கும். 1 கெல்வின் வந்தா அதிர ஆரம்பிக்கும். இப்ப அதிர்மாக இருந்தா அந்த அதிர்வு அடுத்த துணிக்கைக்கு கடத்தப்படும். இப்ப இந்த வெப்ப சக்தி அடுத்தடுத்த துணிக்கைகளுக்கு கடத்தப்பட்டு கடைசியா இங்க வரைக்கும் அதிர்வு வந்து அந்த அதிர்வால என்ன செய்யப்படும் சொன்னா வெப்பம் கடத்தப்படும். ஆகவே இது கடத்தலால வெப்பம் கடத்தப்படுறது. ஊடகம் ஒன்று தேவையா? ஓ, ஊடகம் தேவை. இதான் இந்த ஊடகம் இருந்தால் தான் போகும், இல்லாட்டி இங்கே இருந்தாலும் வைத்திக்காது. ரெண்டாவது மேற்காவுகை அல்லது உடன்காவுகை. இந்த மேற்காவுகைன்னு சொன்னா மேற்காவுகையால எப்படி வெப்பம் கடத்தப்படுறா, அதுக்கும் ஊடகம் தேவை. அது அதிர்வால கடத்தப்படுறது இல்ல. அது எப்படின்னு சொன்னா அந்த தொகுதியொண்டே சேர்ந்து இயங்குற மாதிரி ஒரு அமைப்பால கடத்தப்படுறது. ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னா, நாங்க ஹீட்டரை போட்டு என்ன செய்யறோம், ஹீட்டரை போட்டு அப்படியே தண்ணியை கொதிக்க செய்யறோம். அப்படி இல்லாட்டி ஒரு நீர் பாத்திரத்தை எடுத்து நான் என்ன செய்யறேன், வெப்பப்படுத்துறேன். நீர் பாத்திரத்தை எடுத்து நான் வெப்பப்படுத்துறேன். சரி, இப்ப நெருப்பு கொடுத்தீங்குது, கீழ்கால 10 ஆயிடுச்சு. சரி, இப்ப என்ன நடக்கும் சொன்னா, இந்த இடத்துல இப்ப இது எல்லாமே ஒரே வெப்பநிலையில இருக்கிற திரவம். இப்ப என்ன நடக்கும் சொன்னா இவ்விடம் வெப்பமாகும். இது வெப்பமாகின உடனே இப்ப இங்க வெப்பமாகுமே, இந்த ஏரியா அந்த நீர்த்திணிவு வெப்பமாகும். வெப்பமாகினால் எங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹீட்ல படிச்சிருப்போம், வெப்பமாகினால் வெப்ப விரிவு. ஆகவே இந்த குறிப்பிட்ட நீர்த்திணிவு விரிவடையும். விரிவடையும் தானே. ஆகவே கனவளவு கூடுது, அடர்த்தி குறையுது. குறிப்பிட்ட நீர் திணிவு வெப்பமாகுது. ஆகவே அடர்த்தி சமன் திணிவின் கீழ் கனவளவு. கனவளவு கூடுது, ஆகவே அடர்த்தி குறையுது. அடர்த்தி குறைகிறதால இவர் கீழைப்பாரா, கீழைக்க மாட்டாரு, அப்படியே மேலுக்கு போவாரு. சூடான நீர் மேலுக்கு போகும். ஆகவே இந்த இடத்தை ரிப்ளேஸ் பண்றதுக்கு மேல உள்ள அடர்த்தி கூடிய, அதாவது குளிர்ந்த நீர் கீழே வரும். இப்படி சுத்தி சுத்தி வெப்பமாகும். அந்த தொகுதியே அப்படியே மேலு போகும், இன்னொரு தொகுதி கீழுக்கு வர மாதிரி. இப்ப சுத்தி சுத்தி வெப்பமாகும். இங்க வெப்பமாகக்குள்ள மேலுக்கு போகும், குளிர்ந்தது கீழுக்கு வந்து நல்ல மர வெப்பமாகும், அவர் மேலுக்கு போவார். இப்படி எல்லாமே வெப்பமாகி வாரது. இந்த அமைப்புக்கு தான் நாங்க சொல்றேன். எப்படி வெப்பம் கடத்தப்படுது, இங்கிட்ட இருந்து வெப்பம் மேலவுக்கு போச்சு தானே. எப்படி கடத்தப்பட்டுச்சு? உடன்காவுகை. ஊடகம் தேவையா? ஓ, ஊடகம் தேவை. இன்னொரு உதாரணம் சொல்லலாம். கீழுக்கு நீங்க நெருப்பு கொடுத்த உடனே இந்த இடத்துல நெருப்பு பத்துது, இங்க உள்ள வலி வெப்பமாகுது. அதுக்கு மேல உள்ள வலி வெப்பமாகறதால என்ன நடக்கும் சொன்னா அந்த வலி விரிவடையும், அடர்த்தி குறையும், அது அப்படியே மேல போகும். மேல உள்ள வலி கீழே வரும். இப்ப வலி அசைய ஆரம்பிக்குது, காத்தாக மாறுது. ஆகவே மேல உள்ள மரத்துல உள்ள இலைகள் ஆடுறத அவதானிக்கலாம். மரத்துக்கு கீழே நெருப்பு வச்சா மரத்துல உள்ள இலைகள் ஆடுறத அவதானிக்கலாம். காரணம் என்னன்னு சொன்னா உடன்காவுகை. இங்க வெப்பப்படுத்தப்பட்ட வலி அப்படியே மேலோக்கு போகுது. அங்க இருந்து குளிர்ந்த வலி கீழே வருது. அப்ப அசையும் வலி காத்து. ஆகவே எது இலைகள், மரங்கள்ல உள்ள ஓலைகள் ஆட ஆரம்பிக்குது. விளங்குதா? இதெல்லாம் உடன்காவுகை. இதுக்கும் ஊடகம் தேவை. அடுத்தது கதிர்ப்பு, கதிர்வீசல். கதிர்வீசலான வெப்பம் கடத்தப்படுறதுக்கு ஊடகம் தேவையில்லை. காரணம், இந்த கதிர்வீசல் சொல்றது நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒரு மின்காந்த அலை கடத்தப்படுறதுக்கு ஊடகம் தேவையா? தேவையில்லை. மின்காந்த அலை கடத்தப்படுறதுக்கு ஊடகம் தேவையா? தேவையில்லை. பாருங்க, இந்த மின்காந்த அலை என்ற ஒரு வடிவத்திலையும் கதிர்ப்புகள் கடத்தப்படும். ஒரு உடல் இருக்குது, சூடான ஒரு உடல் இருக்குது. இந்த சூடான உடலுக்கு இது சூடா இருக்குது, இதுல இருந்து சில மின்காந்த அலைகள் கதிர்க்கப்படும். இது வெப்ப கதிர்ப்புகள். நாங்க கிட்ட போய் அந்த அனல் அடிக்குதுன்னு சொல்லுவோம், அந்த இதுதான் வெப்ப கதிர்ப்புகள். நல்லா யோசிங்க, சூரியன்ல இருந்து வருது கதிர்கள். அதுல நிறைய வகையான கதிர் வருது. யூவி வருது, விசிபிள் வருது. விசிபிள் சொன்னா 7 நிறம் வருது.
விப்ஜியோர் சொல்ற 7 நிறமும் வருது. அப்ப நாங்க சூரியன்ல உள்ள கதிர்ப்புக்களை நாங்க எடுத்தோம் சொன்னா எக்கச்சக்கமான கதிர்கள் வருது. எக்கச்சக்கமான கதிர்கள் வருது. பாருங்க, இதுல நாங்க இந்த மின்காந்த அலைகளை ஆர்டர் படுத்தினா கேமா எக்ஸ் அப்படி ஒரு ஆர்டர் வரும் தானே, அப்படி ஒரு ஆர்டர் வரும். அப்புறம் வயலட், அப்புறம் அப்படியே விப்ஜியோர் 2 வரைக்கும் போகும். 2க்கு கீழே தான் யார் இருப்பாரு? 2க்கு கீழே யார் இருப்பாரு? ஐஆர் இருப்பாரு. மேல காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு இருக்குது. ஐஆர் அப்படியே இன்னும் கீழோக்கு போகும். அப்புறம் இன்னும் போகும் அப்படியே டிவி, ரேடியோ, அப்படியே என்ன வைத்து மைக்ரோவேவ்ஸ், டிவி, ரேடியோ, மைக்ரோவேவ் மடையில இப்படி ஒரு ஆர்டர், பெரிய ஆர்டர் ஒன்று இருக்குது. சரி, இதுல பாருங்க, இங்க மீட்ரன் அப்படியே குறைஞ்சிட்டு வரும். மீட்ரன் குறையுது, அலைநீளம் கூடுது. ஆகவே இந்த வெற்றிடத்துல இதுல வேகம் ஒன்று இருக்குது. இப்ப பாருங்க, நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, இது வந்து ஒரு மின்காந்த அலை. ஆகவே மின்காந்த அலைண்டா நீங்க ஏற்கனவே மின்காந்த அலைக்கு ஒரு விசிபிளுக்கு, அப்ப இதற்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? இதற்கு நீங்க சில இயல்புகள் படிச்சு, அந்த இயல்பு எல்லாத்தையும் யாருக்கு? இந்த வெப்ப கதிர்ப்புகளுக்கும் அப்ளை பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது ஒரு மின்காந்த அலை, சூடு உணரப்படுது. இப்ப சூரியன்ல இருந்து நிறைய வகையான கதிர் வருகிறது. என்ன? யூவி வருகிறது, வயலட், இண்டிகோ, விப்ஜியோர் வரைக்கும் 7 வருகிறது, 8, 9, ஐஆர், இதெல்லாம் கொஞ்சம் முக்கியமா வர ஏரியா. மைக்ரோவேவ் இப்படி எல்லாமே வருது. இதுல யாரும் சேர்ந்து வாரான்னு சொன்னா இந்த ஐஆர் கதிர்ப்புகளும் வாராரு. இதுதான் இந்த வெப்பத்துக்கு காரணமா உள்ள அலைகள். இந்த ஐஆர் ஏரியால தான் அவர் இருப்பாரு. யாரு? இந்த வெப்ப கதிர்ப்புகள். இந்த மின்காந்த அலையில ஒரு இயல்பு இருக்குது, முக்கியமான ஒரு இயல்பு. வெற்றிடத்தினோடு 3 தர 10⁸ மீட்டர் செகண்ட் -1 பயணிக்கும். வெற்றிடத்துல எப்படி பயணிக்கும்? 3 தர 10⁸. சரிதானே? அப்ப 3 தர 10⁸ பயணிக்கிற டைம்ல எல்லாமே 3 தர 10⁸ பயணிக்கும். ஆனா ஒவ்வொன்றுடையும் மீட்டரன் வித்தியாசம். இவர்ட மீட்டரன் கூட, இவர்ட மீட்டரன் அதை விட குறவு, அதை விட குறவு, நல்லா குறவு. இங்க ரேடியோ, டிவி எல்லாம் வராது. அப்ப எல்லாமே 3 தர 10⁸ பயணிக்கும். வேகம் ஒரே வேகம், v=f λ. இவர்ட மீட்டரன் கூடன்னு சொன்ன அலைநீளம் குறவு. அலைநீளம் எப்படி இருக்கும்? குறைவா இருக்கும். இவர்ட அலைநீளம் அதை விட கூடும். கீழ் நோக்கி போனா அலைநீளம் கூட்டிட்டு போகும். பெருக்கத்தை சமப்படுத்தணும். f λ சொல்ற பெருக்கத்தை சமப்படுத்தணும். v=f λ வேகம் மாறாது. வெற்றிடத்துல 3 தர 10⁸, அதே 10⁸ தான் எல்லாத்துக்கும். ஆகவே வேகம் மாறாது, மீட்டரன் மாறுறதுக்கு ஏற்ப அலைநீளம் மாறும். இப்ப நீங்க சொல்லலாம், ஏன் மீட்டரன் மாறுது? எல்லாமே சூரியன்ல இருந்து தானே வருது. எல்லாமே சூரியனில் இருந்து வந்தாலும் இது பிறப்பிக்கப்படுற அதிர்வு வித்தியாசம், இது பிறப்பிக்கப்படுற தாக்கம் வித்தியாசம், இது பிறப்பிக்கப்படுற தாக்கம் வித்தியாசம். ஒவ்வொன்றும் பிறப்பிக்கப்படுற தாக்கங்கள் வித்தியாசமா இருக்கும். அப்ப மூலகம் சூரியன் இல்லை. அதாவது முதல் வந்து சூரியன் இல்லை. சூரியன் வந்து ஒரு நிறைய முதல்கள் சேர்ந்தது. அப்ப நிறைய வெடிப்புகள், நிறைய செயற்கை தாக்கங்கள், நிறைய அதிர்வுகள் நடக்குது. அப்ப ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒரு ஆள் பிறப்பிக்கப்படுது. அப்ப எல்லாத்துக்குமான முதல் வித்தியாசம், இவர் வாரத்துக்கான முதல், இதர் வாரத்துக்கான முதல், அப்படி ஒவ்வொன்றுக்குமான முதல் வித்தியாசம். ஆகவே இது ஒரு தனிக்கதிர் ஒரு இடத்துல இருந்து வருகிறது. ஆனாலும் எல்லாமே மின்காந்த அலைகள். ஆகவே இது உருவாகிற நேரம் இது முன்னொரு இடத்துல உருவாகி இருக்கும், அதே நேரம் வேறு உருவாகி இருக்கும், அதே நேரம் இவங்களும் உருவாகி, அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரு கற்றையா வருவாங்க. ஆனா மின்காந்த அலை என்ன இருந்தாலும் ஒரே வேகம்.
அப்போ ஒரே நேரத்தில் உருவாகினதால ஒரே கட்டுரையில எல்லாருமே வருவாங்க. ஐயாரும் வருவார். அப்ப நாங்க பாக்குறோம் இந்த சூரிய கிரகணம் ஏற்பட்ட டைம்ல சூரியன் வந்து திடீர்னு மறைக்கப்பட்டதோடு இங்க சூரியன்ல இருந்து பூமிக்கு வெளிச்சம் மாறதுக்கு நான் நினைக்கிறேன் 7 நிமிஷமா, இப்படி 7 நிமிஷம் இப்படி எடுக்குது. அப்ப மறையுதுன்னு சூரியன் மறையுதுன்னு சொன்ன அர்த்தம் அது எங்களுக்கு இங்க 7 நிமிஷத்துக்கு முன்னாடி அங்க மறைஞ்சிச்சு. ஆனா இங்க வந்து எங்களுக்கு விளங்குறதுக்குள்ள 7 நிமிஷம் ஆயிடும், என்ன வெளிச்சம் மாறுது. அப்ப நான் சொல்றேன் என்னன்னு சொன்னா, இவரும் மின்காந்த அலை, இவர் கட்புலனாகும் அலை, இவர் கட்புலனாகாது. ஆனா இவர் சூடாக்குவாரு, கையில பட்ட உடனே சூடாக்குவாரு. இப்ப அந்த ரெண்டுமே ஒரே வேகத்துல வருதுன்னு எனக்கு நிறுவலாம். எப்படின்னு சொன்னா, எப்ப வெளிச்சம் இல்லா போகுதோ, எப்ப வெளிச்சம் திடீர்னு இல்லா போகுதோ அதே நேரம் வெப்பமும் இல்லாது. அப்படின்னு அர்த்தம், வெப்பம் பயணிச்ச வேகமும், அதாவது வெப்ப கதிர்கள் பயணிச்ச வேகமும் கட்புலனாகும் மலைகள் பயணிச்ச வேகமும் ஒரே வேகம். ஒரு நேரம் இவர் ஸ்லோவான வேகமா இருந்தா, இவங்களை விட ஸ்லோவா இருந்தா முதலாவது சூரியன் இல்லா பெய்திரும். ஆனாலும் சூரியன் வெப்பம் இருந்துட்டு இருக்கும். கொஞ்சம் வெப்ப கதிர்கள் கையில உணர்வோம், நாங்க வெப்பத்தையும் உணர்வோம் தானே. ஆனா உணர மாட்டோம். அப்படி உணர மாட்டோமே. வெளிச்சம் எப்ப போகுதோ சேம் டைம் சூடும் சேர்ந்து வைத்திரும். இவர் லேட்டாகி வாரதா இருந்தா முதலாவது என்ன நடக்கும், வெளிச்சம் இல்லா போய்த்திரும். ஃபாஸ்டா வந்துட்டாரு, வெளிச்சம் இல்லா போய்த்திரும். ஆனாலும் அதுக்கு பிறகும் என்ன லேட்டாகி இன்னும் வெப்பங்கள் வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவங்க ஸ்லோவானாக்களே அங்க இருந்து புறப்பட்டாங்க, வெளியே வந்துட்டாங்க சூரியன்ல இருந்து. அப்ப சந்திரனை தாண்டி வந்துட்டாங்கன்னு சொன்னா இப்ப என்ன நடக்க போகுது, அப்படியே இங்க வரக்குள்ள கொஞ்சம் லேட் ஆகி வந்து சேருவாங்க. அவ சூரியன் மறைஞ்சதுக்கு பிறகு சூடாயிருக்கும் எங்களுக்கு. ஆனா இருக்காது, ரெண்டுமே ஒரே வேகத்துல பயணிக்கிறதால எப்ப சூரியன் மறையுதோ சேம் டைம் சூடும் மறைஞ்சிடும். ஆகவே இந்த ஐஆர் கதிர்கள் எல்லாமே மின்காந்த அலைகள்னாலே ஒரே வேகத்துல வரும். ஆனா அவற்றோட மீட்டர் வித்தியாசம், அதுக்கேற்ப அலை நீளம் மாறி இருக்கும். அதை விளங்கிங்க, சரிதானே? ரைட். இப்ப இந்த இது மட்டும் இல்ல, சூரியன்ல இருந்து வர கதிர் மட்டும் இல்ல, அடுத்து சூரியன்ல இருந்து வெப்பமும் வருது. ஆகவே இன்னொரு உறுதியும் சொல்லிக்கொள்ளலாம், வெற்றிடத்தினூடாக பயணிக்குது. வெற்றிடத்தினூடாக அந்த வெப்பம் பயணிக்குது. அப்ப ஊடகம் தேவையா? தேவையில்லை. மின்காந்த அலைகள் வருது. மின்காந்த அலைகள் வாரது நாங்க புறவு படிப்போம். எப்படி இந்த சக்தியை கொண்டு வருது? மின்காந்த அலைகள் கொண்டு வர சக்தி நான் கேள்விப்பட்டிருப்பேன், போட்டோன் சொல்லி. போட்டோன் பெக்கெட்டா சக்தி பெக்கெட்டா வருது. போட்டோன் ஒரு பெக்கெட்லயும் வருது. ஒரு போட்டோன் கொண்டுள்ள சக்தியை நாங்க கணிக்கலாம். E = hf பிளாங்க் மாறிலி, அது மீட்டர், அந்த அலையிட மீட்டர். அந்த போட்டோன் வந்த அலையிட மீட்டர். எல்லாத்துலயும் ஒரு போட்டோன் இதுல மீட்டரனையும் பிளாங்க் மாறிலியும் பெருக்கினா இவர் கொண்டு வந்த போட்டோனை கணிக்கலாம். இப்படி போட்டோன்கள் வருது. இது மாதிரி ஒவ்வொரு கலருக்கும் வருது. ஆகவே அப்படித்தான் அதுல சக்தி கொண்டு வரப்படுது. அதுக்கு ஊடகம் தேவையான்னு கேட்டா ஊடகம் தேவையில்லை. ஆகவே நான் படிப்போம் பரவ அலையிட துணிக்கை இயல்பு, துணிக்கைகளோட அலை இயல்பு நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஏன்னு சொன்னா ஆரம்ப காலத்துல துணிக்கைண்டா வேற, அலைண்டா வேற. இவருடைய இயல்பு இவர் கொண்டிருக்க மாட்டாரு, இவருடைய இயல்பு இவர் கொண்டிருக்கும். அலைண்டா லைட் ஒரு அலை, துணிக்கைண்டா இலத்திரன், புரோத்தோன் ஒரு துணிக்கை. இலத்திரன் அசையுது, புரோத்தோன் அசையுது, லைட் போகுது. இப்ப லைட் போறது அலை, இலத்திரன் போறது துணிக்கை அசையுது. ஆனா இது ரெண்டுக்குமே ஆரம்பத்துல நாங்க இது துணிக்கை இது அலை, ஆகவே ரெண்டுக்கும் ஒத்துமை ஒன்றும் இல்லை. ஆனா புறவு கண்டுபிடிச்சாங்க, இவருடைய இயல்புல சிலது அவர் கொண்டிருப்பாரு, அவருடைய இயல்புல இவர் கொண்டிருப்பாரு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. அது நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். ரைட். இப்ப நாங்க ஏற்கனவே சும்மா ஒரு உதாரணம் சொல்றேன். நாங்க கேள்விப்பட்டிருப்போம் என்ன, அலைகளுக்கு தான் அலை நீளம் இருக்குது. இப்படி அலை நீளத்தோட பயணிக்குது. அப்ப அலைகளுக்கு தான் அலை நீளம் இருக்குது. துணிக்கை அசைஞ்ச அலை நீளம் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா புறவு கண்டுபிடிச்சாங்க, சிறிய துணிக்கைகள் வேகமாக அசைகிற டைம்ல அலை நீளமும் வரும், இல்லாட்டி சிறிய துணிக்கைகள் அசைகிற டைம்ல அலை நீளமும் வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆகவே அங்கேயும் கண்டுபிடிச்சதோட அப்ப அலை இயல்பு, அலை நீளம் ஒரு கன்செப்ட் யாருக்கு வராது, துணிக்கைகளுக்கு வர. நீங்க கேள்விப்பட்டு இருக்க மாட்டீங்க. நீங்க சவுண்ட்ல லைட்ல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆரம்பத்துல என்ன
அலைகளுக்கு தான் அலை நீளம். ஆனால் நாங்கள் துணிக்கைகளுக்கும் பார்ப்போம். அழகான சமன்பாடு எல்லாம் விற்குது. நார்மலாக வினை கொள்றதுக்குரிய சமன்பாடு விற்குது. ரைட். இப்போ நாங்கள் பார்ப்போம், இந்த கதிர்ப்புக்கள் அப்படியே கடத்தப்படுது, ஊடகம் தேவையில்லை. நல்லா விளங்கிங்க, மின்காந்த அலைகள் எல்லாமே மின்காந்த அலைகள் தான். இந்த ஐஆர் ஏரியா அழைப்பாரு. ஐஆர் ஏரியான்னு சொன்னா என்ன, மீட்டரன் குறைஞ்சாக்கள். யாரு? சிவப்பை விடவும் மீட்டரன் குறைஞ்சாக்கள். அதாவது சிவப்பை விடவும் அலைநீளம் கூடினாக்கள். ஆகவே நாங்க என்ன செய்யலாம் சொன்னா, ஒரு ரேஞ்ச் ஒன்று போட்டுக்கொள்ளலாம். 3×10⁻14 தொடக்கம் 3×10⁻11 ஹெர்ட்ஸ் வரைக்கும் உள்ள அந்த வீச்சில் இருக்கிறார்கள். அப்ப நாங்க சும்மா ஒரு இதொன்று வரைஞ்சி கொண்டா ஒரு அமைப்பு உண்டு. இப்படி ஒரு இதொன்று அடிச்சு இப்படி பிரிச்சா இங்க யாரு பாரு, விசிபிள் பாரு. இங்க விசிபிள் கட்புலனாகும் மலை, அதில் விப்ஜியோர்ல தொடங்கி ரெட்டி பாரு. ரெட் முடிகிறதோட யார் வருவாரு? ஐஆர் வருவாரு. இங்க ஐஆர், ஐஆருக்கு அங்கால யாரு? இங்க மைக்ரோ நுண்ணலைகள், மைக்ரோவேவ்ஸ். இதுல மீட்டரன் கூடினால் 3×10⁻14 அப்படிங்கிற 3×10⁻14 ஹெர்ட்ஸ். இங்க 3×10⁻11 ஹெர்ட்ஸ். மீட்டரன் கூடனா அங்க அலைநீளம் குறவு 0.8 மைக்ரோமீட்டர். இவரு 1 மில்லிமீட்டர். ஆகவே இது உங்களுக்கு தெரியும், மீட்டரன் குறையுது ஆனா அலைநீளம் கூடுது. அப்பதான் சரியா வரும். அதாவது வீச்சு சொல்றாங்க, இந்த ஐஆர் கதிர்ப்புக்கள் எந்த ஏரியால இருக்குன்னு சொன்னா 3×10⁻14க்கும் 3×10⁻11க்கும் இடையில இந்த மீட்டரன் வீச்சுள்ள கீக்கிறாக்கள் ஐஆர் கதிர்ப்புக்கள், அதாவது வெப்ப கதிர்ப்புகளா இருக்கு. அந்த வெப்ப கதிர்ப்புகள் இந்த ஐஆர் ஏரியால இருக்கும். அதே நேரம் அலைநீளத்தில் சொன்னா 0.8 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வரை வித்தியாசமா ஆகலாம். 1 மில்லிமீட்டர் அலைநீளம். வர அலைநீளம் கூட்டிகிட்டே போகும், வர கூட்டிகிட்டே போகும், அலைநீளம் கூட்டிகிட்டே போகும். சென்டிமீட்டர் கணக்கெல்லாம் வரும். ஏன்னா மீட்டர் குறையுது. ரைட். அப்ப 0.8 மைக்ரோமீட்டர்லேருந்து 1 மில்லிமீட்டர் வீச்சில் இருக்கலாம். இல்லாட்டி 3×10⁻14 3×10⁻11 ஹெர்ட்ஸ் சொல்ற வீச்சில் இருக்கலாம். சரி, ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இந்த நோட்ஸை, அந்த பிடிஎஃப்ல இருக்கிற நோட்ஸை நான் ஃபாஸ்டா விளங்கப்படுத்துறேன். அதை நான் நிப்பாட்டிட்டு நீங்க என்ன செய்யணும், அந்த நோட்ஸை எழுதிக்கொள்ளணும். டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. கிளாஸ்ல உள்ள டைமை வேஸ்ட் பண்ண தேவையில்லை, வீடியோவில் உள்ள டைம். அதுக்காக வேண்டிதான் நீங்க என்ன செய்யுங்க, நான் ஃபர்ஸ்ட்டுக்கு விளங்கப்படுத்துறேன், நீங்க அழகா கேட்டுங்க. இந்த நோட்ஸையும் நான் வாசிப்பேன். அப்படி நான் வாசிக்க நீங்க எழுதிக்கொள்ள, வீடியோ நிப்பாட்டி எழுதிட்டு கண்டினியூ பண்ணலாம். எப்படின்னாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி நான் குறிப்பிட்ட ஒரு ஏரியா வரைக்கும் வழங்கப்படுத்தினது வரைக்கும் நோட்ஸை வாசிச்சுவேன். அப்படி நீங்கள் பிடிஎஃப் போயிட்டு பார்த்து நோட்ஸ் எழுதிட்டு மறுஹா வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரியா? இப்போ நான் நோட்ஸ்ல உள்ளதை நான் வாசிக்கிறேன். உங்க பிடிஎஃப் நோட்ல உள்ளதை நான் வாசிக்கிறேன். பாருங்க, இது வரைக்கும் நாங்கள் படித்ததை பார்ப்போம். தலைப்பு போடுங்க, மெட்டர் அண்ட் ரேடியேஷன், சடமும் கதிர்ப்பும்.
11வது பாடம். மெட்டர் அண்ட் ரேடியேஷன் சடமும் கதிர்ப்பும் 11வது பாடம். நான் நினைக்கிறேன் இது ஒரு 30 பாட வேலை வருமைக்கும். ரைட். அடுத்தது வெப்ப கதிர்ப்பு. வெப்ப கதிர்ப்புன்னா என்ன? எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே இதில் வரைவிலக்கணம் நான் சொல்லிட்டேன். வெப்ப கதிர்ப்புன்னு சொன்னா சூடான பொருள் ஒன்றிலிருந்து இடையில் உள்ள ஊடகத்தை வெப்பமாக்காமல் வெப்பம் இடமாற்றப்படும் முறை வெப்ப கதிர்ப்பு எனப்படும். இந்த வெப்ப கதிர்ப்புகள் என்ன செய்யாது, இந்த இடையில் உள்ள ஊடகத்தை வெப்பப்படுத்தாது. ஆனா மற்ற எல்லாத்துலயும் பார்த்தோம், இந்த ஊடகம் வெப்பப்படுத்துறதாலதான் அடுத்தடுத்த இடங்களுக்கு கடத்தப்படுது. கடத்தலா இருக்கலாம், அடுத்தது யாரு மேற்காவையா இருக்கலாம். ஆனா வெப்ப கதிர்ப்புகளுக்கு ஊடகம் தேவையில்லை. அப்ப இந்த வெப்ப கதிர்ப்புகள் சொல்ற இடையில் உள்ள ஊடகத்தை வெப்பப்படுத்தாம வெப்பம் கடத்தப்படுது. பாக்குறோம், சூரியன்ல இருந்து வெப்பம் வருது, வளியை வெப்பப்படுத்தல, ஓரளவு வெப்பமா புறக்கணிக்கத்தக்க அளவு என்ன மூலக்கூறுகள் அந்த வளி மூலக்கூறுல பட்டத்தால. ஆனா புறக்கணிக்கிறோம். அப்படியே டைரக்டா கையத்தான் வெப்பமாகுது. இல்லாட்டி அப்படியே மேலே இருந்து வெப்பப்படுத்தி வளிமண்டலம் எல்லாம் சூடாயிடும். எல்லாம் சூடாக வாயு எல்லாம் தப்பி போயிடும். சரிதானே? வளிமண்டலத்தில் எந்த வாயு மீக்காது, எப்பவுமே சூடா இருக்கும். மோதிர வலியும் கூலாய்க்காது, சூடாவே இருக்கும். ஆனா சூடான டைம்லையும் வளி மூலக்கூறுகள் வந்து எங்க மேல மோதிர டைம்ல ஒரு குளிர்மை ஒன்று நாங்க உணர்வோம். அப்ப அது சூடாகல, நாம தான் சூடாகி இருக்கோம். அப்ப அது வந்து பற்ற இடத்து தான் சூடாக்குமே, இடையில உள்ள ஊடகத்தை என்ன செய்யாது, சூடாக்காது, வெப்பப்படுத்தாது. அதான் நினைக்கிறோம், சூடான பொருளிலிருந்து இடையில் உள்ள ஊடகத்தை வெப்பமாக்காமல் வெப்பம் இடமாற்றப்படும் முறை வெப்ப கதிர்ப்பு எனப்படும். உதாரணம், சூரியனில் இருந்து கிடைக்கும் வெப்பம். 2, இலை மின்குமிழிற்கு அருகில் உள்ளவர் இளம் சூட்டை உணரலாம், இல்லாட்டி உணர்தல். 3வது, எரியும் சுவாலைக்கு அருகில் உள்ள ஒருவர் இளம் சூட்டை உணர்தல். ஒரு நெருப்பு ஒன்று பத்திட்டிக்குன்னா பக்கத்துல உள்ள ஆளுக்கு ஒரு அனல் ஒன்று மாதிரி அடிக்கும், ஒரு சூட்டை உணர்வாரு. இதெல்லாம் வெப்ப கதிர்ப்புகள். ஆனா நெருப்பு பத்திட்டிக்கிற டைம்ல மேலுக்குள்ள இலை ஆடுறது வெப்ப கதிர்ப்பு இல்லை. மேலுக்குள்ள இலை ஆடுறது அது உடன்காவுகை ஓட்டம். ரைட். வெப்ப கதிர்ப்பானது சிவப்பு நிறத்திலும் கூடிய அலை நீளமுடைய மின்காந்த அலைகளாகும். சிவப்பு நிறத்திலும் கூடிய, அதாவது இவை IR கதிர்களாகும். எந்த ஏரியால இருக்குது? IR ஏரியால இருக்குது. எனவே மின்காந்த அலைகளின் இயல்புகளை வெப்ப கதிர்ப்பும் கொண்டிருக்கும். யாருட இந்த மின்காந்த அலைகள் என்னென்ன இயல்பு கொண்டிருக்குதோ அதே இயல்பை எங்களோட வெப்ப கதிர்ப்பும் கொண்டிருப்பாரு. வெப்ப கதிர்ப்பின் இயல்புகள் இவை வெற்றிடத்தினூடாக செல்லும். வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்துடன் நேர்கோட்டில் செல்லும். 3 × 10 m/s பிரகட்ல ஓட்டிக்குது. அடுத்த தெறிப்பு விதிக்கமைய தெறிப்படையும். இது இந்த மின்காந்த அலைகள் இயல்பு தானே, அதாவது அலைகளுடைய இயல்பு. அதே மாதிரி வெறும் தெறிப்பு விதிக்கமைய தெறிப்படையும், முறிவு விதிக்கமைய முறிவடையும். நிறைய சொல்லலாம். கோணலடையும், முனைவாக்கம் அடையும், தலையீடடையும் வேண்டியது. இதன் அலைநீள வீச்சு 0.8 மைக்ரோமீட்டர் தொடக்கம் 1 மில்லிமீட்டர் வரையாகும். இதன் மீட்டரின் வீச்சு 3 × 10⁻11 தொடக்கம் 3 × 10⁻14 ஹெர்ட்ஸ் வரையாகும். ரைட். அடுத்தது இந்த இயல்பெல்லாம் நாங்கள் எழுதிட்டு அடுத்தது இதை வரைஞ்சு கொள்வது. இங்கால அலை நீளம், இங்கால இதோட பார்டர் மீட்டர் 2 பார்டர், இங்கால விசிபிள் இருக்கும், இங்கால மைக்ரோ. இப்போ நீங்க என்ன செய்யுங்க, நோட்ஸை வீடியோ நிப்பாட்டிட்டு நோட்ஸ் எழுதி கம்ப்ளீட் பண்ணிட்டு, இது வரைக்கும் சொன்னதுக்குரிய நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு மற்ற வீடியோவை பாருங்க. நான் கிளாஸை தொடர்ந்து சரி இப்போ நான் கண்டினியூ பண்ணிடுவேன். நீங்கள் நிப்பாட்டிட்டு எழுதிட்டு பாருங்க. சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போவோம். இந்த வெப்ப கதிர்ப்பை துணிகிறது. சிம்பிளான ஒரு அமைப்பு. ஒரு சிம்பிளான ஒரு அமைப்பு.
பாருங்க, நீங்க இந்த வெப்ப வினை வெப்பமானின்னு கேள்விப்பட்டு இருக்கலாம். பழைய சிலபஸ்ல இருந்தது, இப்ப இல்ல. எப்படின்னு சொன்னா, ஒரு பாத்திரம் ஒன்றுல மிக சிம்பிளான ஒரு அமைப்பு தான் இது. இதுவும் வெளி அமைப்பு. ஒரு பாத்திரம், இது சூடான திரவம் இருக்குது. சூடான திரவம் ஒரு 80 பாகை செல்சியஸ்ல இருக்குதுன்னு இருப்போம். இங்கால குளிர்ந்த திரவம் 0 பாகை செல்சியஸ்ல இருக்குன்னு இருப்போம். 0 பாகை செல்சியஸ். இப்ப என்ன செய்யறேன்னு சொன்னா, இதுல வெப்பநிலையை அளக்கிறதுக்காக வேண்டி நாங்க பயன்படுத்துற ஒரு டெக்னிக் தான் இந்த வெப்ப மின்னியக்க விசைன்னு சொல்றது. ஏன்னு சொன்னா, ரெண்டு இடத்துக்கு இடையில வெப்பநிலை டிஃபரெண்ட் இருந்தாலும் சின்ன மின்னியக்க விசை வந்து உருவாகும். மின்னியக்க விசைன்னா பேட்டரினா இப்ப இது ஒரு பேட்டரி. இதுக்கு நாங்க ஒரு கல்வனோமானியை நாங்க இணைச்சா என்ன நடக்க போகுது? அப்படி ஏந்து கல்வனோமானி ஒரு வாசிப்பை காட்டும். ஒரு மின்னியக்க விசை அழுத்த வித்தியாசம் இருக்குது. அழுத்த வித்தியாசம் இருந்தா கல்வனோமானி ஒரு வாசிப்பை காட்டும். அது ஓகே தானே? அதே மாதிரி இந்த வெப்பநிலை வித்தியாசம் இருக்கிற டைம்லையும் ஒரு பேட்டரி ஒன்று உருவாகும். இது ரெண்டுக்கு இடையில பிளஸ் மைனஸ் மாதிரி பேட்டரி ஒன்று உருவாகும். ஆகவே பேட்டரி வந்த மாதிரி இதை நாங்கள் இணைச்சுட்டோம்னு சொன்னா என்ன உருவாகும்? ஒரு மின்னோட்டம் உண்டு அவதானிக்கலாம். எப்படி இணைக்கிறோம்னா, ரெண்டு கம்பியை பயன்படுத்தி நாங்கள் இணைப்போம். ஒரு கம்பியை தூக்கி இப்படி வச்சுட்டு அடுத்த கம்பியை இதுக்கு ஒரு முனையையும் அதே மாதிரி இப்படி, இது சிம்பிளான ஒரு அமைப்பு. ஆகவே இது ரெண்டுக்கும் இடையில வெப்பநிலை வித்தியாசம் இருக்கிறதால ஒரு மின்னியக்கு விசை வரும். ஒரு பேட்டரி மாதிரி மேல உள்ள கல்வனோமானிகளால மின்னோட்டம் ஓடும், சிறிய மின்னோட்டம். ஆகவே எங்களுக்கு கல்வனோமானி வாசிப்பை பார்க்கலாம். அதே இதை 100 பாகை 0 பாகை வச்சோம்னா இன்னும் கூட இது பிளஸ் மாதிரி தொழிற்படும் நினைக்கிறேன். ஆகவே இப்படி கரண்ட் ஓடும். ஆகவே இந்த இடத்துல இருந்துங்கால எப்படியோ இது 100 பாய்ச்சி வச்சா இன்னும் கூட 120 வச்சா இன்னும் கூட. ஆகவே இந்த கல்வனோமானி காட்டுற வாசிப்பு ஒரு நேர் விகிதசமனா இருக்கும். அதை வச்சு நாங்க என்ன செய்வோம் சொன்னா வெப்பநிலையை அளக்குற இந்த கல்வனோமானி வாசிப்பு இந்த ஒரு மில்லி அம்பியர் வந்தா 30 பாகை செல்சியஸ். ஏற்கனவே 2 மில்லி அம்பியர் வந்துச்சு. ஆகவே 60 பாகை செல்சியஸ். இப்படி நாங்க ஒரு நேர் விகிதசமத்தோட ஏற்கனவே கணிச்சு வச்சிருப்போம். ஒரு வெப்பநிலைக்கு வச்சு தெரிஞ்ச வெப்பநிலைக்கு வச்சு கணிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னு சொன்னா, இந்த கல்வனோமானி வாசிப்பு மின்னோட்டத்தை வச்சு இது என்ன வெப்பநிலைன்னு கண்டுபிடிக்கும். அளவு போடுறது நேரடியாக வெப்பநிலை வாசிப்பு எடுக்கணும்ன்றா நேரடியாக வெப்பநிலை வாசிப்பு எடுக்கணும்னா இங்க இரச வெப்பமானில. அப்ப இதுல நேரடியாக வெப்பநிலை வாசிப்பு எடுக்கலாம். நேரடியாக நாங்க மின்னோட்டம் வரும். அதுல இருந்து நாங்க என்ன வெப்பநிலை நேரடி சமத்தொடர்பு வச்சு துணிச்சு கொள்றது. ஏன்னா வெப்பநிலை கூட இதுல வெப்பநிலை கூட என்ன நடக்கும் சொன்னா இவரோட வாசிப்பு மாறும். அதே மாதிரி ஒரு அமைப்பு தான் நாங்க இங்கேயும் பயன்படுத்துறோம். இந்த வெப்ப அடுக்குன்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்குது. இந்த வெப்ப அடுக்கு எப்படி தயாரிக்கிறதுன்னு சொன்னா, அந்திமணி அதே மாதிரி பிஸ்மத் இந்த ரெண்டு உலோகத்தையும் வச்சு இதே அமைப்பு தான், இதே டெக்னிக் தான். எப்படின்னு சொன்னா, நாங்க ஒரு மேற்பரப்பு எடுத்து இது அந்திமணி, இதாகிறது பிஸ்மத். இப்ப இதுல ஒரு முனைய இப்படி நிறைய அந்திமணி பிஸ்மத் சொல்லி மாத்தி வச்சிருக்கு. சரிதானே? பிரச்சனை இல்லை. இதுல இது ஒரு இந்த ரெண்டு உலோகங்கள் மாத்தி வச்சுக்கிறதால இதுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேட்டரி இப்படி தொடராக நிறைய பேட்டரி வச்ச மாதிரி வரும். எப்படின்னு சொன்னா, இது ஒரு மிச்சம் டீப்பா தேவையில்லை, மிச்சமே டீப்பா அவசியம் ஒன்று இல்லை. இப்ப இந்த முனையை நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அப்படியே எடுத்து இந்த முனையை நாங்க எடுத்து ஒரு கல்வனோமானிக்கு வச்சுக்குவோம். அங்க பார்த்த அதே மாதிரி இதுல இந்த பரப்பு துலக்கமாகவும் இதை நல்ல கருமையான மேற்பரப்பாகவும் வச்சு
இப்போ நாங்க என்ன செய்யறோம், வெப்ப கதிர்ப்புகளை இந்த பரப்புல பட வைக்கிறது. இந்த பரப்புல வந்து வெப்ப கதிர்ப்புகளை பட வைக்கிறது. இந்த பரப்புல நாங்க வெப்ப கதிர்ப்புகளை பட வச்சா இந்த கதிர்ப்புகள் வந்து இங்கால படும். சூரிய வெளிச்சம் வருது, வெளிச்சத்தை பட வைக்கிறது. இது சூடான பக்கம், இது சூடாகும், வெப்பத்தை உறிஞ்சும், பட்ட உடனே உறிஞ்சும். இங்கால பக்கம் இந்த படம் இல்லை, உறிஞ்சாது. வெப்பநிலை வித்தியாசம் கொண்டு வருது. இங்கே வெப்பநிலை கூடும், இதுல வெப்பநிலை குறையும். வெப்பநிலை வித்தியாசம் கொண்டு வந்த உடனே ஒரு சின்ன மின்னியக்க விசை ஒன்று உருவாகும். இதுக்கும் இடையில ஒரு மின்னியக்க விசை, இதுக்கும் இடையில ஒரு மின்னியக்க விசை. இது எல்லாமே தொடராயிருக்கும். மிச்சம் யோசிக்க தேவையில்லை, தொடராயிருக்கும். அவ்வளவுதான். ஆகவே இங்க என்ன நடக்க போகுதுன்னா, தொடராக சின்ன சின்ன பேட்டரி, சின்ன சின்ன மின்னியக்க விசையுடைய 0.00 ஒரு வோல்ட், எப்படியோ வோல்டேஜ் இருக்குதானே. அப்ப சின்ன சின்ன பேட்டரிகளை நாங்க தொடராக வச்ச மாதிரி கடைசியா நிறைய பேட்டரி சேர்ற நேரம் இதற்கான ஒரு மின்னோட்டத்தை எங்களுக்கு அவதானிக்கலாம். எங்க அந்த வெப்பநிலை வித்தியாசத்தால் உருவார அந்த வெப்ப மின்னியக்க விசை என்ற கன்செப்ட். சரிதானே. அப்ப இந்த வெப்பநிலை இது ஏன்னா கதிர்ப்புகள் வந்து இந்த பக்கம் சூடாகும், இந்த பக்கத்துல கதிர்ப்புகள் பட வைக்க மாட்டோம். ஆகவே இது குளிரா இருக்கும். வெப்பநிலை வித்தியாசம் வரும். வெப்பநிலை வித்தியாசம் அந்த மின்னியக்க விசை ஒன்று தூண்டப்படும். அந்த மின்னியக்க விசைகள் நிறைய சேரும், சேர்ந்து ஒரு மின்னோட்டமாக மாறும். இப்ப சொல்லுங்க, இதை விட கூடுதலான கதிர்ப்புகள் பவரா வந்து படுமாக இருந்தா, இந்த கல்வ நம்ம வாசிப்போம், அதை விட கூடுதலா இருக்கும். குறவா படுமா இருந்தா குறவா இருக்கும். இதுதான் இந்த வெப்ப வடிப்புன்னு சொல்றது. பிடிஎஃப்ல ஒரு படம் இருக்குது, அதுல உள்ள படத்தை விட இந்த படத்தை வரைஞ்சிங்க. அதுல 1, 2 5 மணி டிஸ்மத்துன்னு காட்டியும் இல்லைன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி 2 தான். நீங்க இப்படி கொஞ்சம் ஜிக்ஸாக் கொஞ்சம் கூட போட்டு எத்தனை போட்டாலும் பிரச்சனை இல்லை. அப்ப இந்த 5 மணி பக்கம் கருப்பு மேற்பரப்பையும் உங்கால துலக்கப்பட்ட பரப்பையும் வைக்கிறது. அப்ப இது கருமையான மேற்பரப்பு, இது வந்து கருமையான மேற்பரப்பு, இது துலக்கப்பட்ட மேற்பரப்பு, துலக்கமான. இப்ப நான் இங்க நான் மேற்பரப்புகளை பத்தி கொஞ்சம் கதைக்கணும். ஒன்று, இப்ப உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த மேற்பரப்பு என்ன கலர்? பச்சை. இந்த மேற்பரப்பு என்ன கலர்? ரெட். இந்த மேற்பரப்பு என்ன கலர்? இந்த மேற்பரப்பு கருப்பு. இது கருப்பு, இது கருப்பு. இது என்ன கலர்? வெள்ளை. இங்க நான் 4 கலரை பத்தி கதைக்க போறேன். ஒன்று இந்த பச்சை, அடுத்தது இந்த ஐக்கிற சோப்பு ரெட், இந்த ஐக்கிறது கருப்பு, இந்த ஐக்கிறது வெள்ளை. 4 கலர் இருக்குதானே? 4 கலர். ரைட். சரி, இப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த 4 கலரும் இல்லைன்னா போர்டில் எழுதிக்கிறதும் உங்களுக்கு கலர் கலராக தான் கருப்பு இருக்குது, நீலம் இருக்குது, இது இருக்குது, சோப்பு இருக்குது, ரைட், இந்த இருக்குது, அழகா போர்ட்ரேட் ஆகுது. இப்போ இந்த 4லையும் பழைய மார்க்கர்னு யோசிக்க வேணாம், மார்க்கர் பழசிதான். என்ன இது ரீஃபில் பண்ணுறது, இந்த இது கொண்டு ரீஃபில் பண்ணுறது, இதுக்கு நான் ஊற்றி எடுக்கிறேன், சோப்புக்கு பச்சைக்கு நான் ஊற்றுறல. சரி, இப்போ பாருங்க, இதில் உங்களுக்கு இதை பார்த்த உடனே பச்சை விளங்குது, இதை பார்த்த உடனே சோப்பு விளங்குது, இதை பார்த்த உடனே கருப்பு விளங்குது. என்ன காரணம் சொன்னா இந்த பச்சை விளங்குறதுக்கு காரணம் இங்க இருந்து வார கதிர்கள், லைட்ல இருந்து வார இந்த வெள்ளொளி வந்து அப்படியே படுகுது, பச்சைல பட்டு கேமராக்கு வருது. என்ன நடக்குதுன்னா, அந்த 7 நிறத்துல சுத்துது. அந்த 7 நிறத்துல 6 நிறத்தை இவர் உறிஞ்சிட்டு ஒரே ஒரு நிறம் பச்சையை மட்டும் தெரிப்படைய செய்வாரு. அப்ப பச்சை வந்து எங்கட கண்ணை வந்து அடையுது. ஆகவே இந்த பொருள் பச்சையா விளங்குது.
சரிதானே, பச்சையாக விளங்குது. ரைட், இப்போ பச்சையாக விளங்குதுன்னா பச்சை கலராக விளங்குது. இந்த அழிக்கிறது சிவப்பு கலர். அப்போ இவர் ரெட்டாக விளங்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால், மீதி 5 நிறத்தையும் அவர் உறிஞ்சிருவார். சாரி, 6 நிறத்தையும் உறிஞ்சிருவார். யாரை தவிர? சிவப்பு தவிர. இந்த மெட்டீரியலுக்கு இந்த பதார்த்தத்துக்கு ஒரு இயல்பு இருக்குது, சோப்பை தெரிப்படைகிற இயல்பு இருக்குது. யாரை மட்டும்? ரெட்டை மட்டும் தெரிப்படைகிற இயல்பு இருக்குது. மற்ற எல்லாத்தையும் முறிஞ்சிட்டு ரெட்டை மட்டும் எங்களுக்கு காட்டுவார், ரெட்டை மட்டும் எங்களோட கண்ணுக்கு வர செய்வார். அதே ஐடியா வெள்ளையை யோசிச்சு பாருங்க, வெள்ளொலி. அப்போ இவர்கிட்ட இயல்பு என்னண்டா வெள்ளொலின்னா, அப்போ எங்களோட கண்ணுக்கு வெள்ளை வந்திருக்குது. வெள்ளை வரனா வெள்ளன்ற ஒரு கலர் இல்லை, வெள்ளண்டு இல்லை. ஆகவே இவர் பட்டு இதில் பட்டு தெரிச்ச உடனே ஏழையும் தெரிப்படைய செய்வார். ஏழும் சேர்ந்து வெள்ளையா விளங்கும். ஆகவே அப்ப இவர் ஏழையும் தெரிப்படை, யாரையுமே உறிஞ்ச மாட்டாரு. அப்ப இவர் சூடாகுவாரா? சூடாக மாட்டாரு. கருப்புனா என்ன? எந்த நிறமும் இல்லை. என்ன காரணம்? இவர் கருப்பா விளங்குறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, அப்படியே இதுல 7 நிறமும் பட்டோன்னே ஏழையும் உறிஞ்சிருவாரு. அவர் உறிஞ்செடுத்துருவார். ஏழையும் உறிஞ்செடுக்கிறதால என்ன நடக்கும்னு சொன்னா, அந்த இடத்துல கருப்பு எங்களுக்கு விளங்கும். ஏன்னா எந்த கலரும் எங்களோட கண்ணுக்கு வர இல்லை. சரிதானே? இதுதான் காரணம் அந்த ஒவ்வொரு கலர் எங்களுக்கு விளங்குறதுக்கு காரணம். இப்ப இந்த கருப்புன்னு சொல்றவரு ஏழையும் முடிஞ்சிட்டாரு. இப்ப யோசிங்க, பெரும்பாலும் ஸ்ரீலங்கா, இந்தியா, இந்த சூடான நாடுகள்ல, வெப்ப வலயத்தில் இருக்கிற நாடுகள்ல கட்டாயமா ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது ஸ்கூல் உடுப்பு வெள்ளை கலர்ல தான் உடுக்கணும். கலர் ட்ரெஸ் ஸ்கூலுக்கு போடலாம். என்ன ரீசன்? டீசென்ட் இல்லைங்கிற ரீசன். இது ஒரு ஒழுங்காய்க்கணும். அது இல்லை. நீங்க ஜப்பான், ரஷ்யா, அங்கால யூரோப் கண்ட்ரிஸ்க்கு எல்லாம் போய் இது பார்த்தா ஸ்வெட்டர் எல்லாம் போட்டு போகலாம் ஸ்கூலுக்கு. வேண்டியது தூங்கின மாதிரி எழுப்பி போனாலும் மூஞ்சி கழிட்டு போனா சரி. அங்க ட்ரெஸ்ன்றது ஒரு முக்கியமான ஒரு சாமான் இல்லை. இப்ப இங்கிலாந்துல எல்லாம் கோட் போட்டு, கருப்பு கோட் போட்டு, அது அவன் போட்டதுக்கு காரணமே வேறு. அதை நாங்க ஒட்டிக்கிறோங்க ஒபிஷியல் சொல்லிட்டு போட்டு. எல்லாத்துக்கும் காரணம் இருக்குது. அப்ப இங்க யோசிச்சு பாருங்க, ஸ்ரீலங்கால நாங்க ஏன் வெள்ளை ட்ரெஸ் உடுக்கிறோம்னு சொன்னா, வெள்ளை ட்ரெஸ்ல பற்ற சூரிய கதிர்கள் அவ்வளவுமே தெரிப்படைஞ்சிரும். அதுதானே வெள்ளையா விளங்குது. எந்த கதிரையும் அது உறிஞ்சாது. சில கதிர்களை உறிஞ்சும், பையாறு அதெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சும். அதெல்லாம் வெப்பம் கூட வர நீ சூடாகாம இல்லை. ஆனா ஒப்பிட்ட மற்ற கதிர்களை தெரிப்படைய செய்யறதால ஓரளவு குறைக்கப்பட்டது தானே, ஒரு லாபம் வருது தானே. ஆகவே இவர் என்ன செய்வாரு? விசிபிள்ல எந்த கதிரையும் உறிஞ்சாது, விப்ஜுவர்ல யாரையுமே உறிஞ்சாது, அவ்வளோதையும் தெரிப்படைய செஞ்சு. இல்லாட்டி மற்ற கலர்கள் விடுத்தோம்னு சொன்னா ஐயாரையும் உறிஞ்சி, விசிபிளையும் உறிஞ்சி, எல்லாத்தையும் உறிஞ்சி, அப்ப எல்லாத்தையுமே சேர்த்து உறிஞ்சுறதால சூடு கூடவே இருக்கு மற்ற கலர். அவ வெள்ளை உள்ளுக்க உள்ள ஆளுக்கு வெள்ளை தொப்பியை போட்டோம்னு சொன்னா தலை மிச்சம் சூடாகாது. ஆனா அதே தலைமுடியை காட்டினோம்னு சொன்னா கருப்பு உறிஞ்செடுத்துரும். ஆனா கருப்புல ஒரு லாபம் இருக்குது. என்னன்னு சொன்னா, எந்த அளவுக்கு உறிஞ்சுதோ அந்த அளவுக்கு கதிர்க்கும். இப்ப தலையில் உள்ள சூட்டை தலைமுடி கருப்பா, இந்த ஏரியா கருப்பா இருந்தாலும் கூடுதலா கதிர்ப்பாருன்னு வச்சுக்கொள்ளலாம். உறிஞ்சுற மாதிரியே கதிர்க்கவும் செய்யும், ரெண்டையும் செய்யும். ஆகவே இங்க நான் இந்த கலர்களை பத்தி கதைப்போம். ஆகவே இந்த வெள்ளை ட்ரெஸ் நீங்க டெஸ்ட் மேட்ச் விளையாட போல, டெஸ்ட் மேட்ச்னு சொல்றது மார்னிங் தொடங்கினா 10 மணிக்கு தொடங்கினா 9:30 தொடங்கினா அப்படியே 5 மணி ஆங்காட்டி நடக்கும். அப்ப சூடான டைம்ல எப்படி நடக்க போகுது டே நைட் மேட்ச்ன்றது இப்ப முந்தி அப்படி ஒண்ணும் இல்லை. ஆகவே இப்ப அந்த சிஸ்டம் வந்ததால, ஏற்கனவே அந்த சிஸ்டம் இல்லாதால வெள்ளை ட்ரெஸ் தான், எப்பயுமே வெள்ளை ட்ரெஸ் தான். டெஸ்ட்டுக்கு வெள்ளை தான் கொடுக்கணும். ஏண்டா அவங்க பிளேயர்ஸ் மாதிரி மிச்ச நேரம் வெயிலில் நிற்கணும். அப்போ இந்த வெள்ளை தெரிப்படையே செய்யும். கருப்பு ட்ரெஸ் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டாங்க. நான் பார்க்கணும் வெளிநாட்டு யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் கோட் போடுறது, வெள்ளையில கருப்பு கோட். கருப்புன்னு சொல்றது வெப்பத்தை நல்லா உறிஞ்சி கொள்ளும். வெளியால இருந்து வர வெப்பத்தை நல்லா உறிஞ்சி எடுத்துக்கொள்ளும். அப்படித்தானே சொன்னேன். எல்லா பற்ற கதிர்ப்பு எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்துக்கொள்வாரு, தெரிப்படையே செய்ய மாட்டாரு, வச்சு கொள்வாரு. அப்போ குளிரான நாட்டுகள்ல அவங்க கொஞ்சம் எப்படி இருக்கணும், கொஞ்சம் சூடாக, அவங்க சூடு தேவை. நாங்க இங்க குளிர் தேடுற மாதிரி, கூழ் தேவை ஃபேனை போடுற மாதிரி, அவங்க ஃபேன் எல்லாம் போட்டுல, அவங்களே சூடு தேவை. ஏன்னா பனி விழுந்துட்டு இருக்கும், -டிகிரிக்கு போகும்.
ஆகவே அவங்களுக்கு சூடு தேவை. அப்ப சூடை அவங்க என்ன செஞ்சுக்கப்படாது, மிச்சம் இழந்துடப்படாது. வார பற்ற எல்லாத்தையுமே எடுத்துக்கொள்ளணும், உடம்பு இழுத்து கொள்ளணும். அதுக்காக அவனுக்கு கருப்பு ட்ரெஸ், கருப்பு கலர் ஸ்வெட்டர் நைட்ல இப்படி அணிவாங்க. ஏன்னா பற்ற தாவளத்தையுமே உறிஞ்சி எடுத்துக்கொள்றதுக்காக. சரிதானே? ஆகவே இதுக்கு இதுதான் ஒன்றுக்கும் ரீசன். அதை நாங்க இனி அவன் கொடுத்துன்னு சொல்லி நாங்களும். சரிதானே? ரைட். இப்ப இந்த ஒரு கலர் உங்களோட கண்ணுக்கு விளங்குறதுக்கு காரணம் இந்த தெரிப்பு உறிஞ்சிருது. ஆகவே இப்ப சொல்லுங்க, இப்ப நான் கொஞ்சம் மேற்பரப்புகள் சொல்றேன். இது கருமையான மேற்பரப்பு. அடுத்தது வெண்மையான மேற்பரப்பு. வெண்மைக்கு நீள்மா ஒரு நீள் தானே, அந்த வெண்மை தான். இப்ப அடுத்தது துலக்கமான மேற்பரப்பு. அடுத்தது கரடு முரடான மேற்பரப்பு. வெண்மையோட அங்குறாலை சேர்த்துக்கொள்ளும் துலக்கமான மேற்பரப்பு. அடுத்த மேற்பரப்பு வந்து கரடு முரடான மேற்பரப்பு. கரடான சொன்னா ரஃப். ஒரு ஒழுங்கு ஒண்ணு இல்லை, அந்த விரலிக்கா ஓட்டம் மேலுக்கு அந்த கரடு முரடு. சரிதானே? அதே அடுத்தது என்ன? ஸ்மூத். என்ன? அழுத்தமற்ற, அப்படித்தானே? ஸ்மூத். ஒரு ஸ்மூத்தான மேற்பரப்பு. சொன்னா என்ன? என்னன்னு சொல்றது? அழுத்தமற்ற நினைக்கிறேன். அழுத்தமற்ற மேற்பரப்பு அப்படின்னா நல்ல ஃபிளட்டா இருக்கும். எந்த கரடு முரடும் இல்லை. இது பொரல் ரோட் மாதிரி, இது நல்லா காப்பட் பண்ணிடுற ரோட் மாதிரி. ஸ்மூத். ஒரு கண்ணாடின மேற்பரப்பு. ரைட். இல்லை இந்த போர்டு ஸ்மூத்தான மேற்பரப்பு. கரடு முரடு. ரைட். இந்த 4 மேற்பரப்புகளையும் பத்தி எங்களுக்கு தெரியணும். கருமையான மேற்பரப்பு என்ன செய்யும் சொன்னா, கருமையான மேற்பரப்பு எல்லா விதமான கதிர்ப்புகளையும் உறிஞ்சி கொள்ளும், எதையும் தெரிப்படைய செய்யாது. அதே மாதிரி அவர்கிட்ட சூடு இருந்தா அவர்கிட்ட உறிஞ்சி கொள்றதுக்காக அதே மாதிரி அவர் என்ன செய்வாரு, கதிர்த்து முட்டு. அவர்கிட்ட சூடு இருந்தா கதிர்த்து முட்டுவாரு. அதே மாதிரி என்ன செய்வாரு, நல்லா உறிஞ்சி கொள்ளும். அப்ப இந்த கருமையான மேற்பரப்பு பயங்கரமா உறிஞ்சும். அதே மாதிரி இந்த வெண்மையான துலக்கம்னா மினுமினுப்பு, பளபளப்பு, சில்வர். அப்ப இந்த துலக்கமான மேற்பரப்பு, இந்த வெண்மையான மேற்பரப்புகள் என்ன செய்யாது, உறிஞ்சாது, பட்டுடனே தெரிப்படைய செய்யும். நான் பார்க்கிறோம் இந்த வெப்பக்குடுவைன்னு சொன்னா, நான் சுடு தண்ணியெல்லாம் ஊற்றி வைப்போம் ஆரம்பிக்கிறதுக்கு. அவர் இந்த ஃப்ளாஸ்கா. ரைட். அப்ப இந்த வெப்பக்குடுவை உள்ளுக்க பார்க்கிறோம், துலக்கப்பட்டிருக்கும். துலக்கமான மேற்பரப்பு உள்ளுக்க ஈயமோ என்னமோ பூசி இருக்கும் மீன்களுக்கு. என்ன காரணம்? அதுள்ளுக்கு உள்ள நீர் கதிர்வீசலால இழக்கப்படாது. கதிர்வீசல் சொன்னா அந்த மேற்பரப்புல வைத்து பட்டுடனே உள்ளுக்கே தெரிச்சும். அப்ப வெப்ப கதிர்கள் ஐஆர் அந்த சுடுதண்ணில இருந்து வர ஐஆர் வரும் தானே, சூடான பொருள் தானே, அதுல இருந்து வர வெப்ப கதிர்ப்புகள் மேல பட்டு உள்ளுக்கே தெரிச்சிட்டு இருக்கு. ஆகவே சூடு எப்பவும் இருக்கும், வெளியே போகாது, கதிர்ப்புகள் வெளியே போகாது. யாரு? துலக்கப்பட்ட மேற்பரப்பு. அதே நேரம் ஒரு பளபளப்பான மேற்பரப்பை நான் ஒரு வெளிச்சத்தை அதுக்கு அடிச்சோம்னு சொன்னா திருப்பி எங்களை கண்ணுக்கு தான் அடிக்கும். தாக்கேலா, கண் கூசும். என்ன காரணம்? அங்கே இருந்து பட்ட கதிர்ப்பு அவ்வளோத்தையுமே தெரிப்படைய செஞ்சீங்கன்னு கண்ணுக்கு அனுப்பிட்டு, அதே அங்கே ஒரு கருப்பான ஒரு பொருளை வச்சுட்டு ஒரு வெளிச்சத்தை நாங்க அடிச்சோம்னா நாங்க நல்லா பார்ப்போம். அது அதே வெளிச்சத்தை அதே கருப்புக்கு நாங்க அடிச்சோம்னு சொன்னா அப்படியே பார்த்துட்டே நிற்போம், கண் கூசாது. கண்ணுக்கு வரையில கதிர்ப்பு. அப்ப பட்ட கதிர் எல்லாமே இங்க உறிஞ்செடுத்துட்டாரு. ஆனா துலக்கமான மினுமினுப்பான ஒரு கண்ணாடி மாதிரி ஈயம் பூசப்பட்ட ஒரு கண்ணாடி ஒரு தலைவாடியை வச்சா அவ்வளவுமே பட்டு தெரிச்சிரும், இழுக்காது. அப்ப இந்த பளபளப்பான துலக்கமான மேற்பரப்பு தெரிப்படைய செஞ்சிடும், உறிஞ்செடுக்கிறது குறைவைக்கும்.
உறிஞ்செடுக்கிறது குறைவாயிருக்கும். ஆகவே இந்த வெண்மையான மேற்பரப்பு துலக்கமான மேற்பரப்பு லேசில் உறிஞ்சாது. அதே நேரம் கரடான மேற்பரப்பு, கரடுன்னா ரஃப், இவர் டக்குன்னு உறிஞ்செடுப்பார். அதே மாதிரி ஸ்மூத்தான மேற்பரப்பு உறிஞ்ச மாட்டாரு, தெரிப்படையும். இப்ப சொல்லுங்க, கருமையான கரடான மேற்பரப்பு, ஸ்மூத்தும் இல்ல கருமையும் வேற, ரெண்டுமே நல்ல. கருமையான கரடான மேற்பரப்பு பயங்கரமா உறிஞ்சும். துலக்கமான மினுமினுப்பு அதே ஸ்மூத், அழுத்தமற்ற துலக்கமான மேற்பரப்பு இல்லாட்டி வெண்மையான மேற்பரப்பு பயங்கரமா தெரிப்படைய செய்வார். விளங்குதானே? அப்ப இந்த கான்செப்ட், இந்த ஐடியா நான் நோட்ஸ்ல தர மாட்டேங்குது, ஆனா உங்களுக்கு இந்த ஐடியா நல்லாவே இருக்கும். சும்மா யோசிக்கலாம். கருப்பு உறிஞ்செடுக்கும், கூடுதலா உறிஞ்செடுக்கும், வெள்ளை உறிஞ்செடுக்காது. வெள்ளையும் அடுத்தது இது துலக்கம். ஒன்னாலும் நோட்ல பக்கத்துல மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. சுமார் ரஃபா மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. MCQ செய்யற டைம் இந்த ஐடியா யூஸ் ஆகும். அதே ரஃப்பான மேற்பரப்புன்னு சொன்னா பயங்கரமா உறிஞ்சும். ஸ்மூத்தான மேற்பரப்புண்டா ஸ்மூத்னா நல்ல ஸ்மூத் ஃபிளட், எந்த கரடு முரடும் இல்லை. அப்படி இதாக்கினா எங்களுக்கு எந்த அசௌகரியத்தையும் உணர மாட்டோம். இது ஸ்மூத், ரைட் தானே? ஓகே. இப்ப இங்க நாங்க என்ன செய்யறோம், இது கருப்பான மேற்பரப்பு வச்சதுக்கு பட்ட கதிர்களை நிறைய உறிஞ்சி எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி மிக கருமையாக்கப்பட்ட மேற்பரப்பு வச்சுக்குது. ஆகவே இங்கால பக்கம் நல்லாவே வெப்பநிலை உயரும், இங்கால பக்கம் வெப்பநிலை வித்தியாசம் குறைவா இருக்கும். ஆகவே இந்த கலூனமானி ஒரு வாசிப்பை காட்டும். இப்ப நான் என்ன செய்யறேன், வேறொரு கதிர்ப்பை கொண்டு வந்து வைக்கிறேன், இல்லாட்டி அந்த கதிர்ப்பை வேறொரு பக்கத்தை வச்சு நான் டெஸ்ட் பண்றேன். இப்படி வைக்கிறதால எனக்கு என்ன செய்யலாம் சொன்னா, இந்த வெப்ப அடுக்க வச்சு கதிர்ப்புகளோட அளவை எங்களுக்கு அளக்கலாம். இதை விட கூட வருது, அதை விட கூட வருது. அது பரிசோதனைகளுக்காகவும் இந்த வெப்ப அடுக்க பயன்படுத்தலாம். வெப்ப அடுக்கு, அடுத்த கதிர்ப்பு மானி இப்படி இருக்குது. நான் எங்க பாக்குறது இந்த வெப்ப அடுக்கு மட்டும்தான். அப்ப இதாவது பண்றது வெப்ப கதிர்ப்பு. நீங்க அந்த இதுல உள்ள படத்தை வரையறதை விட இந்த படம் நல்லா வெப்ப கதிர்ப்புகள் படுகிறது. வெப்ப கதிர்ப்புகள் படுகிறது. கருமையான மேற்பரப்பு இது அந்திமணி, பிஸ்மத், இது துலக்கமான மேற்பரப்பு ஒரு கலூனமானி. இது நிறைய சின்ன சின்ன பேட்டரிகள் தொடராக இணைக்கப்பட்ட மாதிரி ஒரு அமைப்பு. ஆகவே ஒரு மின்னோட்டத்தை உருவாகக்கூடியதா. எங்களுக்கு எவ்வளவுக்கு நாங்கள் நீட்டமாக வச்சு கொள்றோமோ அவ்வளவுக்கு நல்லது. ரைட். அப்ப இது நிறைய ஜிக்ஜாக் ஒன்று போட்டு கொள்ளலாம். இப்ப நான் இவ்வளவு நேரம் எழுதினத்தை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறேன். அதாவது நோட்ஸை நான் சொல்றேன். சாரி, எழுதல, விளங்கப்படுத்தினத்துல நோட்ஸை நான் சொல்றேன். அடுத்த தலைப்பு வெப்ப கதிர்ப்பை துணிதல். வெப்ப கதிர்ப்பை உணர்வதற்கு கதிர்ப்புமானி அல்லது வெப்ப வடுக்கு என்பவற்றை பயன்படுத்தலாம். கதிர்ப்புமானியையும் வெப்ப வடுக்கையும் பயன்படுத்தலாம். இப்ப தலைப்பு வெப்ப வடுக்கு. படம் ஒன்றிக்குது. அந்த படத்துக்கு தான் நான் இந்த போர்டில் வரைஞ்சிக்கிற படத்தை வரைங்க. இந்த போர்டில் இருக்கிற படத்தை வெப்ப அடுக்கு. இது வெப்ப கதிர்ப்பை அளப்பதற்கு பயன்படும் கருவி. பல வெப்ப இணைகளின் தொடர்நிலை சேர்மானம் கலூனோமானியில் இணைக்கப்பட்டிருக்கும். வெப்ப இணையின் ஒரு சந்தி கருமையாக்கப்பட்டும் மற்றைய சந்தி வெள்ளி பூசப்பட்டும் துலக்கப்பட்டிருக்கும். கருமையாக்கப்பட்ட சந்தி வெப்ப கதிர்ப்பை பெறும் வண்ணம் வைக்கப்படும். எனவே அந்த சந்தி என்ன செய்யும், வெப்பமாகும். இதன் காரணமாக இரண்டு சந்திகளுக்கும் இடையில் ஒரு வெப்பநிலை வித்தியாசம் ஏற்பட்டு மின்னியக்கு விசை ஒன்று உருவாகும். இதை நான் சொன்னேன் தானே, இதற்கனவே விளங்கப்படுத்திக்கிறேன். வெப்ப கதிர்ப்புகள் படும், வெப்பமாகும், இது வெப்பநிலை கூடும், வெப்பநிலை வித்தியாசம் வரும். வெப்பநிலை வித்தியாசம் வந்தா வெப்ப மின்னியக்கு விசை ஒன்று வரும். வெப்ப மின்னியக்கு விசை வந்தா மின்னோட்டம் ஒன்று ஓடும். மின்னியக்கு விசை ஒன்று உருவாகும். இதனால் ஒரு மின்னோட்டம் கலோனோமானிக்கூடாக பாயும்.
வெப்ப கதிர்ப்பு அதிகரிக்க இம்மின்னோட்டமும் கூடும். அது சரி, அந்த வெப்ப கதிர்ப்பு கூட கூட எப்படி கூட்டுறேன்னு பார்ப்போம். இதை பத்தி நான் கதைக்கிறேன். வெப்ப கதிர்ப்பு எப்படி கூட்டுறேன்னு நான் கதைக்கிறேன். அடுத்த பாயிண்ட் அந்த நோட்ல உள்ள எழுத வேணாம். இப்ப நான் சொல்றது அடுத்த பாயிண்ட் எழுதுங்க. ஒரு செகண்டில் விழும் வெப்ப கதிர்ப்பு சக்தி ஆனது சக்தி, அது ஈடு போட்டதுக்கு நீங்க சக்தின்னு போடுங்க, எனர்ஜி தான். ஒரு செகண்டில் விழும் வெப்ப கதிர்ப்பு சக்தியானது கலோனோமானியின் வாசிப்பிற்கு நேர் விகித சமனாகும். ப்ரொபோர்ஷன். ஒரு செகண்டில் விழும் வெப்ப கதிர்ப்பு சக்தியானது கலோனமானியின் வாசிப்பிற்கு நேர் விகித சமனாகும். இதுல ஒரு செகண்ட்ல விழுற வெப்ப கதிர்ப்பு சக்தி எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு கலோனமானியும் வாசிப்பை கூட்டும். அதான் சரி. ஒரு செகண்டில் விழும் வெப்ப கதிர்ப்பு சக்தியானது கலோனமானியின் வாசிப்பிற்கு நேர் விகித சமனாகும். இதிலிருந்து வெப்ப கதிர்ப்பு துணியப்படுகிறது. எங்களுக்கு என்ன செய்யலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். இல்லாட்டி ஏற்கனவே ஒரு எவ்வளவு வெப்ப கதிர்ப்பு வருகுதுன்னு பார்த்து அது கலோனமானி வாசிப்பை பார்த்துட்டு அதை வச்சு நாங்கள் அளவு போட்டுட்டு எங்களுக்கு கண்டுபிடிச்சு கொள்ளலாம் இவ்வளவு வெப்ப கதிர்ப்பு வருகுதுன்னு சொல்லி. சரி, இப்போ இந்த நோட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. நான் நோட் தரல, அதுக்கு அந்த டைமை நான் வேஸ்ட் பண்ண நான் விரும்பல. உங்கள்கிட்ட இருந்தானே என்ன உங்கள் நோட்ஸ் நான் வெள்ளாம் படிச்சுட்டு இருந்தானே, ஆகவே உங்களுக்கு என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம் தானே. அதை சுற்றி நான் பெருசாக நோட்ஸ் தாரத்துக்கு இந்த இதில் வீடியோவில் நோட்ஸ் தீக்கல்ல. பிறகுள்ள கடைசிக்குள்ள கிளாஸில் நான் வீடியோவில் நோட்ஸ் தருவேன். சில கிளாஸஸ் வந்து வீடியோவில் நோட்ஸ் தருவேன், சில கிளாஸஸ் பிடிஎஃப் தந்துட்டு எழுதிங்கன்று. ஆரம்பத்தில் உள்ள கிளாஸஸ் அப்படி தான் வருவேன். ஏன்னு அப்போ தான் எங்களுக்கு குயிக்காக முடிக்கலாம், குயிக்காக என்ன செய்யலாம், பாடத்தை முடிச்சிடலாம். அடுத்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 2 கிளாஸும் நான் ஃப்ரீயாக தான் சொல்லிக்கிறேன். அப்போ இந்த கிளாஸ் ஃப்ரீ, அடுத்த கிளாஸும் ஃப்ரீ. அப்போ உங்களுக்கு பேமெண்ட் அப்படி நீங்கள் எப்படி தொடர்ந்து வார ஐடியா இருந்தால் நீங்கள் இடையிலே பேமெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. அது 8 கிளாஸுக்கு 1000 வரும். எப்படியும் 8 2 கிளாஸ் கம்ப்ளீட் ஆகும். எப்படியும் நீங்கள் 2 முறை பேமெண்ட் பண்ண வரும். சுவராக இன்ஷால்லா 2 முறை பேமெண்ட் பண்ணுறாக்கள். நீங்கள் ஒரு 2 முறை பேத்தி இப்போ அந்த சிச்சுவேஷன் கஷ்டம்ன்றதால் 2 முறை பேத்தி வரது கஷ்டம் அப்படின்னா ஒரே அடிக்கு 2000 பே பண்ணினாலும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. எப்படியும் பொருள் கிளாஸஸ் நடக்கும், இன்ஷால்லா தொடர்ந்து நடக்கும். ஆகவே கடைசி 3ஆவது செட் வந்தால் உங்களை பிறகு பே பண்ணிக்கொள்ளும். சம்டைம் நான் பார்ப்பேன் 3ஆவது செட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுது, அரைவாசிலே முடிஞ்சிடும், ஒரு 4 கிளாஸ்லேயே முடிஞ்சிடும். அப்போ ஃபஸ்ட் 2 கிளாஸும் ஃப்ரீ, அடுத்து 8 கிளாஸ், அப்போ 10, அடுத்த 8 கிளாஸ் 18, 18 கிளாஸும் அடுத்த 8 கிளாஸ்ன்னு சொன்னால் 26. 26 கிளாஸ் வராது, ஒரு 24 23 முடிஞ்சிடும் விளையிட்டுனா நான் அடுத்த செட்டை ஃப்ரீயாக செய்வேன். அது 8 வரும்னு சொன்னால் பேமெண்ட் பண்ணணும், சரிதானே. பெரும்பாலும் அது உள்ளுக்கு வந்தால் நீங்கள் பேமெண்ட் பண்ண தேவை. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த 2 கிளாஸுக்கும் இந்த 2 செட்டுக்கும் பேமெண்ட் பண்ணுறார்கள் ஒரே அடிக்கு பண்ணலாம், சரிதானே. அப்போ ஆனால் ஃபர்ஸ்ட் 2 கிளாஸும் ஃப்ரீ உங்களுக்கு. அப்போ அந்த பேத்து வாரது கஷ்டம் அப்படின்றதால உங்களுக்கு இப்போ இந்த பண்ணுறது உங்களுக்கு வசதி எப்போ பண்ணிக்கொள்ளலும். இல்லாட்டி உங்களுக்கு பேமெண்ட் இப்போ பண்ண கொஞ்சம் வீட்டில் கஷ்டம், உண்மை பொய்க்கு இல்லை, உண்மையாகவே உங்களுக்கு அப்படி ஒரு கஷ்டம் அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா நீங்கள் என்னட்டு சொல்லுங்கள், பொறவு பேமெண்ட் பண்ணுறேன்ட்டு. பொறவு பேமெண்ட் பண்ணுறாக்கள் பண்ணுங்க, அப்போ கட்டாயம் அதையும் செய்யுங்க. அப்போ நான் உங்களை ஹெல்ப் பண்ணுவேன், நீங்கள் பொறவு பேமெண்ட் பண்ணி ஒரு ரிசிப்ட் அனுப்பி விட்டீங்கன்னா சரி. எது சொன்னால் சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னால் என்னால் என்ன ஹெல்ப் பண்ணால் பண்ண தானே வேணும். அப்போ அதாவது உங்களுக்கு நீங்கள் படிக்கிறது லேட்டாகி படிக்க தேவையில்லை, நீங்கள் படிங்க, பொறவு பேமெண்ட் பண்ணுங்க, பிரச்சனை ஒன்று இல்லை. ரைட். அப்படி நல்லாவே கஷ்டம் அப்படியும் இல்லை, வீட்டில் கூலி வேலை செய்கிற கஷ்டம், இப்படி பிரச்சனை, வீட்டில் வாப்பா இல்லை, இப்படி பிரச்சனை, உமா இல்லை, இப்படி பிரச்சனைன்னு சொன்னால் நீங்கள் கதைங்க, உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் தரேன், சரி தானே. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆள் இல்லை,
அப்படின்னு சொன்னால் நான் ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு பிரச்சனை ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்கலாம். சரிதான், தொடர்ந்து படிக்கலாம். ரைட். இப்போ ஒரு இந்த வெப்ப கதிர்ப்பு இந்த படம் எனக்கு தேவைப்படுது. பிறகு இந்த படம் தேவைப்பட்டதால நான் என்ன செய்வேன், இந்த ஏரியாவை தேவைப்படுதுன்றா அவ்வளோ டீப்பாக தேவை இல்லையா, அனுப்பிச்சுக்குவோம். இப்ப இத பாருங்க, இப்ப ஒரு பொருள் ஒன்று இருக்குது, இன்னொரு பொருள் இருக்குது. ரெண்டுமே ஒரே அளவு. இன்னொரு பொருள் இருக்குது, இரண்டு ஒரே அளவு. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு தான், நான் உதாரணம் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டி, இது 10 பாகை செல்சியஸ், இது 20 பாகை செல்சியஸ், இது 20 பாகை செல்சியஸ், இது 20 பாகை செல்சியஸ். பாருங்க, இது நீல கலர் பொருள், இது கருப்பு கலர், நல்ல கருமையான பொருள். இதுவும் நீல கலர், இதுவும் நீல கலர். இப்ப இதுல இருந்து ஒரு செகண்ட்ல வெளியே வர இது சூடா இருக்குது. சூடு 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 எல்லாமே சூடு. சரிதானே? நான் 10 போடுறது, நான் 100 போடுறேன். 100, இதுவும் 100, இது அப்ப எத்தனை 200, அப்ப இது எத்தனை 200, இது எத்தனை 200. பாருங்க, இப்ப இதுல இருந்து ஒரு செகண்ட்ல வெளியே வர வெப்ப கதிர்ப்பு சக்தி, இந்த பொருள்ல இருந்து இந்த பொருள்ல இருந்து இந்த பொருள்ல இருந்து இந்த பொருள்ல இருந்து ஒரு செகண்ட்ல வெளியே வர வெப்ப கதிர்ப்பு சக்தி எது கூட கதிர்க்கும்? நான் சொன்னேன், இந்த கருப்பு கலர் உறிஞ்சுற மாதிரியே கதிர்க்கவும் செய்யும், நல்லா கதிர்க்கும். அவர்கிட்ட இந்த வெப்பத்தை கதிர்ப்பாரு. இதுல இதுல இருந்து ஒரு செகண்ட்ல வெளியே வர வெப்ப கதிர்ப்பு சக்தி, நான் இன்னொரு படமும் வரைகிறேன். இன்னொரு படம் இதே அளவுக்கு ஒரு படம், இதுவும் 200 பாகை செல்சியஸ். இப்ப இவரும் 200 ஒரே அளவு, இது ஒரே அளவு, கொஞ்சம் பெருசா இருக்கு, ஆனா இது ஒரே அளவு. இப்ப இதுலயும் இது அவ்வளவுலயும் இருந்து ஒவ்வொன்றுலயும் இருந்து ஒரு செகண்ட்ல ஓரளவு நேரத்துல வெளியே வர வெப்ப கதிர்ப்பு சக்தி எதுல ஆகவும் கூட இருக்கும்? எதுல ஆகவும் கூட இருக்கும் சொன்னா, இந்த இவர்ல ஆகவும் கூடுதலை. இவர்ல ஆகவும் கூடுதலாய்க்கான்னு சொன்னா, எல்லாத்தையும் விட வெப்பநிலை கூட இவர் தான். ஒன்று வெப்பநிலை கூட, அவ நிறைய கதிர்க்கும். ரெண்டாவது, எல்லாத்தையும் விடவும் கருப்பானவர் இவர் தான், கருப்பு நிறைய கதிர்க்கும். 2 இவரை விடவும் கூட, இவர் மேல வெப்பநிலை சம, நான் இவர் கருப்பு, அவ இவர் கூட கதிர்ப்பாரு. அதே நேரம் எல்லாத்தையும் விட பெரியவர் இவர் தான், பெரியவர். எல்லாத்தையும் விட இல்ல, ஒப்பிட்டளவுல இவங்க 2 பேரும் இவர் பெரியவர். இவரோட ஒப்பிட்டு பார்த்தா இவர் ஒரே அளவு, ஆனா இவரை விட இவரு கருப்பானவர்.
ஆகவே இன்னொன்று எடுத்து பார்ப்போம். நான் இன்னொன்று வரைகிறேன். கருப்பாக இதே அளவுல சும்மா வரைஞ்சு விட்டுறதானே வரையணும், நமக்கு என்ன ஒப்பிட்டு பார்க்கறது தானே. கருப்பாக இதே அளவுல கருப்பு ஆனா எத்தனை கருப்பு ஆனா அதே 200 பாகை செல்சியஸ். 200 பாகை செல்சியஸ். இப்ப பாருங்க, இங்க இவரும் ஒரே வெப்பநிலை, அதே கருப்பு, ஆனா இவர் கூட கதிப்பார். ஒரு செகண்ட்ல இவர்ல இருந்து வர வெப்பம் கூட இவர்கிட்ட போய் நிக்கலாம். இவர்கிட்ட நின்றாலும் இவர்கிட்ட நிக்கலாம். இவர் பரப்பு பெருசு. ஆகவே ஒரு செகண்ட்ல அதே நேரம் இதை பார்த்தா இது கருப்பு மேற்பரப்பு தன்மை ரெண்டு விஷயம் ஆராயலாம். ஒன்று நிறத்தை ஆராயலாம், அடுத்தது இன்னொன்று என்ன ஸ்மூத். இது ஸ்மூத், இவர் ரஃப். ஆனா இவர் கூட கதிர்ப்பாரு. அப்ப ரெண்டுமே ஒரே அளவு, ஒரே வெப்பநிலை, ஆனா இவர் ரஃப் கூட கதிர்ப்பாரு, கூட உறிஞ்சுற மாதிரி கூட கதிர்ப்பாரு. ஆகவே இவர் கூடுதலான கதிர்ப்பை மேற்கொள்வார். சரிதானே? அதே மாதிரி இவரு உறிஞ்சவும் மாட்டாரு, துலக்கம் இவர் ஸ்மூத் தானே, உறிஞ்சுறதும் குறவு, அதே மாதிரி கதிர்க்கிறதும் குறவாயிருக்கும். இப்ப பாருங்க, இந்த ஒரு மேற்பரப்பு, ஒரு குறித்த பொருள் உண்டு, அதுல ஒரு செகண்ட்ல இருந்து வெளியாகிற கதிர்ப்பு சக்தி எதுல எல்லாம் தங்கி இருக்கும் சொன்னா இப்பவே உங்களுக்கு தெரியும். எதுல தங்கி இருக்கும்? ஒரு மேற்பரப்புட தன்மையில தங்கி இருக்கும். பாருங்க, ஒரே அளவு, ஒரே வெப்பநிலை, ஆனா மேற்பரப்புட கலர் வித்தியாசம், தன்மை வித்தியாசம். ஒரே அளவு, ஒரே வெப்பநிலை, ஆனா மேற்பரப்புட தன்மை வித்தியாசம். இது கரடுமுரடானது, இது ஸ்மூத்தானது. ஆகவே இங்க நீங்க பார்க்கலாம் என்ன மேற்பரப்புட தன்மை செல்வாக்கு செலுத்தும். இரண்டாவது மேற்பரப்பின் பரப்பளவு. பாருங்க, இவரும் ஒரே கருப்பு தான், அதே வெப்பநிலை, ஆனா இவர் கூட கதிர்ப்பார். ஓரளவு நேரத்துல கதிர்க்கப்படுற வெப்ப சக்தி இவர்ல கூடுதலாக இருக்கும். ஒத்துக்கொள்றீங்க தானே? என்ன பரப்பு கூட. அதே பாருங்க, இப்ப இவரையும் ஒப்பிட்டா இவர் கூட கதிர்ப்பாரு. பரப்பு ஒரே பரப்பு, நிறம் ஒரே, மேற்பரப்பு தன்மை ஒரே தன்மை, இதுவும் ரஃப், ஆனா வெப்பநிலை கூட. ஆகவே வெப்பநிலை செல்வாக்கு செலுத்தும். ஆகவே ஒரு பொருள்ல இருந்து ஓரளவு நேரத்துல கதிர்க்கப்படுற வெப்ப சக்தி, ஓரளவு நேரத்துல ஒரு செகண்ட்ல கதிர்க்கப்படுற வெப்ப சக்தி எதுல எல்லாம் தங்கும் சொன்னா மேற்பரப்புட பரப்பளவுல தங்கும், மேற்பரப்புட தன்மையில தங்கும், மேற்பரப்புட வெப்பநிலையில தங்கும். இப்ப இந்த காரணிகள் எல்லாமே எங்களுக்கு என்ன செய்யலாம்? பரிசோதிக்கலாம். பரிசோதிக்கலாம். எப்படி பரிசோதிக்கலாம் சொன்னா, மறுகாலம் நான் என்ன செய்வேன்? மறுகாலம் எங்களிருந்து வெப்ப அடுக்க கொண்டு வரேன். இந்த வெப்ப அடுக்கு என்ன செய்வார்னு சொன்னா, இந்த கதிர்ப்புகளை அளவிடுவாரு. அது நாங்க ஏற்கனவே பார்த்தது. இப்படி ஒரு அமைப்பு சரிதானே? அந்திமணி, பிஸ்மத், கலவனமானி, இது கருமையாக்கப்பட்ட மேற்பரப்பு, துலக்கமான மேற்பரப்பு, வெள்ளி பூசப்பட்ட மேற்பரப்பு. இப்ப இங்கால நான் என்ன செய்யறேன்? ஒரு சதுரமுகி ஒன்று இருக்கு, லெஸ்லியின் சதுரமுகி அப்படின்னு சொல்லி ஒரு சதுரமுகி அமைப்பு ஒன்று இருக்குது. இது பெருசா கேள்வியெல்லாம் கேட்கறது, இது கன்செப்ட் விளங்கிக்கோங்க. நான் இந்த நோட்ஸ்ல தரவும் இல்லை. இதுல இதுக்கு நீர் ஊத்துறதுக்கு ஒரு துவாரம் ஒன்று வைக்கப்பட்டிருக்குது. சரி, இதை மூடிக்கொள்ளலாம் நினைக்கிறேன். இப்ப இந்த லெஸ்லி சதுரமுகியில ஒவ்வொரு மேற்பரப்பும் ஒவ்வொரு தன்மையில எங்களுக்கு பேணலாம். ஒரு பக்கத்தை நான் என்ன செய்யறேன்? கருப்பு பேப்பரால ஒட்டுறேன். ஒரு பக்கத்துக்கு வெள்ளை பேப்பர், ஒரு பக்கத்துக்கு என்ன செய்யறேன்? நல்லா கரிய பூசுறேன். ஒரு பக்கத்தை சோப்பு கலருக்கு வைக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? உள்ளுக்கு தண்ணியை ஊத்துறேன். தண்ணியை ஊத்தினா இந்த மேற்பரப்புகள் சூடாகும். என்ன செய்யும்? சூடாகும். நான் இங்க எங்கட வெப்ப அடிக்க வச்சுக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்? ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கருப்பான மேற்பரப்பை பிடிக்கிறேன். ஒரு 80 பாகை செல்சியஸ்ல தண்ணியை உள்ளுக்கு வச்சுட்டு இந்த கருப்பான மேற்பரப்பை பிடிக்கிறேன். அப்ப மேற்பரப்பு எல்லாமே ஒரே வெப்பநிலைக்கு வந்துடும்.
இப்ப இந்த கருப்பான மேற்பரப்பை பிடிச்சா இதுக்குள்ள வந்து கதிர்ப்புகள் வந்து படும். இது இந்த வெப்ப கதிர்ப்புகள் வரும் தானே, இந்த வெப்ப கதிர்ப்புகள் வந்து இதுல படும். படுற டைம்ல இந்த பக்கம் சூடாகும், வெப்பநிலை வித்தியாசம் கொண்டு வரும், வெப்ப மின்னியக்க விசை தூண்டப்படும், மின்னோட்டம் ஓடும், கலோனமானி வாசிப்பை காட்டும். அதே இப்ப நான் திருப்பி வெள்ள பக்கத்தை வைக்கிறேன், அதே தூரத்துல நான் வெள்ள பக்கத்தை வைக்கிறேன். வெள்ள பக்கத்தை நான் வச்சேன்னு சொன்னா உடனே கலோனமானி வாசிப்பு குறையிறத பார்க்கலாம். ஆனா அதே வெப்பநிலை, ரெண்டுமே அதே வெப்பநிலை. என்ன நடக்குது, இந்த வெள்ளை கதிர்கள்ல ஆனா கருப்பு என்ன செய்யுது, நிறைய கதிர்ப்புகளை மேற்கொள்ளுது. ஆகவே எங்களுக்கு இந்த மேற்பரப்புல தன்மையை அறையலாம். இன்னொன்று நல்லா கரண்டான மேற்பரப்புல நல்லா கறி பூசி கருப்பாக்கி வச்சுக்கிறேன், அதுவும் நிறைய கதிர்ப்புகளை காண்றத அவதானிக்கலாம். அதே இப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, இது இல்லாம இது கருப்பு தானே, நிறைய காலம் வெள்ளை காலாது, அப்படின்னா பச்சை கலர் மேற்பரப்பு கொண்டு வச்சு வைக்கிறேன். அப்ப இதுக்கும் இடப்பட்ட ஒரு கலோனமானி வாசிப்பு கிடைக்கும். ஆகவே பச்சை வந்து ஓரளவுக்கு கதிர்ப்புகளை மேற்கொள்ளுது. எங்களுக்கு என்ன செய்யலாம், டெஸ்ட் பண்ணலாம். இப்ப நான் அடுத்தது இதே கருப்பை வச்சு பார்க்கிறேன். ரைட், ஓகே, கருப்புக்கு ரைட் இவ்வளவு கலோனமானி வாசிப்பு 80 பாகை செல்சியஸ் தண்ணிக்கு உள்ளுக்க 80 பாகை செல்சியஸ்ல நீர் ஊட்டப்பட்டிருக்கு. இப்ப நான் என்ன செய்யறேன், அந்த தண்ணிய 40 பாகை செல்சியஸா மாத்துறேன். அதே கருப்பு மேற்பரப்பை வச்சு 40 பாகை செல்சியஸா மாத்துறேன். என்ன நடக்கும், கதிர்ப்புகள் குறையும், இது அடைகிற கதிர்ப்புகள் குறையும், வெப்பநிலை வித்தியாசம் குறையும், மின்னியக்கு விசை குறையும், கலோனமானி வாசிப்பு குறையும். இதை வச்சு நீங்க முடிவெடுப்பீங்க. ரைட், வெப்பநிலையும் செல்வாக்கு செலுத்துது. ஒரு மேற்பரப்புல இது கதிர்க்கப்படுறதுக்கு வெப்பநிலையும் செல்வாக்கு செலுத்துது, மேற்பரப்போட தன்மையும் செல்வாக்கு செலுத்துது. இப்ப நான் என்ன செய்யறேன், ஒரு மேற்பரப்பு, இந்த ஒரு மேற்பரப்புல நான் என்ன செய்யறேன், ஒரு ஏரியாவுக்கு மட்டும் கருப்பை பூசுறேன், சின்ன ஒரு ஏரியாவுக்கு மட்டும் கருப்பை பூசுறேன். இன்னொரு மேற்பரப்புல ஃபுல்லாவே கருப்பை பூசுறேன். ரெண்டையுமே அதே 80 பாகை செல்சியஸ்ல நான் வைக்கிறேன். வச்சுட்டு கருப்பு கொஞ்சம் மீக்கிற ஏரியா மற்ற ஏரியாவை கவர் பண்றேன், ஏதோ ஒன்று செய்யுது. அப்ப அந்த கருப்பு கொஞ்சம் மீக்கிற ஏரியா பட வைக்கிறேன், ஃபுல்லா கருப்பு மீக்கிற ஏரியா பட வைக்கிறேன். அதே வெப்பநிலை, ரெண்டுமே அதே வெப்பநிலை, அதே கலர். ஆனா ஒரு பரப்பு சிறுசி, சின்ன பரப்பு செலக்ட் பண்றேன். அப்ப சின்ன பரப்பு குறைஞ்சதுல இருந்து வர கதிர்ப்புகள் குறையுது. இல்லாட்டி இந்த லெஸ்லி சதுரமுகிய சின்ன சதுரமுகியா செலக்ட் பண்றேன், இன்னொரு சின்ன சதுரமுகி. அப்ப பரப்பு குறைவே, அப்ப அதை நான் செலக்ட் பண்ணா பரப்பு குறையுது, பரப்பு குறையறதால வாசிப்பு குறையுது. ஆகவே நீங்க விலை கொள்றீங்க, பரப்பு செல்வாக்கு செலுத்துது, வெப்பநிலை செல்வாக்கு செலுத்துது, அதே நேரம் மேற்பரப்போட தன்மை செல்வாக்கு செலுத்துது. இதுதான் நாங்க இந்த லெஸ்லி சதுரமுகின்னு சொல்றோம். அப்ப இந்த அமைப்பு நீங்க வரையணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு முக்கியம் இல்லை. என்னை பொறுத்த வரையில இதெல்லாம் நான் கேள்வியில பார்த்ததே இல்லை. ஆனா அந்த ஐடியா முக்கியம். என்ன ஐடியா, அந்த கருப்பு மேற்பரப்பு, வெள்ளை மேற்பரப்பு, இது நீங்க அடிக்கடி சும்மா ப்ராக்டிக்கலாவே யோசிச்சுற டைம்லயே நீங்க உங்களோட வாழ்க்கையில ஞாபகம் வச்சுக்கணும், நடைமுறைப்படுத்தியே ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஸோ வேலை செய்யறது, அதே மாதிரி வெளியே போற டைம்ல மிச்சம் அந்த டார்க்கான ட்ரெஸ்ஸஸ் போட்டா எங்களுக்கு கூடுதலான வெப்பத்தை உள்ளுக்கு உணர்வோம். அதே வெள்ளை ட்ரெஸ் போட்டா ஒப்பிட்ட அளவுல குறைவான வெப்பத்தை உணரும். அப்ப அந்த டைம்ல ரைட், இது கூட உறிஞ்சுது, கூட கதிர்க்குது. அவைங்களுக்கு இப்படி எங்களுக்கு ஒப்பிட்டு பார்த்து விலையும் கொள்ளலாம். பளபளப்பான மேற்பரப்புகள் உறிஞ்சாது, அவ்வளோதையும் தெரிப்படையுது. அதுதான் பார்க்கலாம் பளபளப்பான மேற்பரப்புகள். ஏன்னா கண் கூசுது, கண்ணுக்கு வருது கதிர் எல்லாம், அது உறிஞ்செடுக்கல, விளங்குது தானே. அப்ப இப்படி நீங்க என்ன செய்யலாம் சொன்னா, உங்களுக்கு அந்த பிராக்டிக்கலாவே எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இயல்பாவே ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். இயல்பியல், பிசிக்ஸ், சரிதானே? ரைட், பிசிக்ஸுக்கு இன்னொரு பேர் இயல்பியல். இதுக்கு இப்படி சரியா பேர் வேணாம், சும்மா சொல்றேன். இயல்பியல், சரிதானே? இயற்பியல், ரைட். இப்ப நான் லெஸ்லி சதுரமுகிட்ட விளங்கப்படுத்திட்டேன், ஆனா நோட்ஸ் தரையில்லை, சும்மா டைம் போகும்னு சொல்லி நோட்லையும் இல்லை. நான் நோட் தரல, நான் நோட் இருக்குது, நான் தரல. அது சும்மா இதில் வச்சு வெப்பவடிக்க வச்சு நாங்கள் வெப்பவடிக்கல் நல்லா விளங்கி கொண்டா உங்களுக்கு என்ன வச்சு டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம், எதை வச்சும் டெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ரைட், இப்போ நாங்கள் அந்த பிடிஎஃப் இருக்கிற நோட்டை பார்ப்போம். நீங்கள் கம்ப்ளீட் பண்ணீங்க நோட்டை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க. பாருங்க, வெப்ப கதிர்ப்பு தங்கியுள்ள காரணிகள். ஒரு திண்மத்தின் மேற்பரப்பில் இருந்து
ஓரலகு நேரத்தில் காணப்படும் வெப்ப கதிர்ப்பு சக்தியானது பின்வரும் காரணிகளில் தங்கியுள்ளது. அழகா எழுதிங்க. ஓரலகு நேரத்துல கதிர்க்கப்பட்ட வெப்ப கதிர்ப்பு சக்தி பின்வரும் காரணி, 3 காரணி சென்று 3 எழுதிங்க அழகா. ஒன்று, திண்மத்தின் மேற்பரப்பின் தன்மை. திண்மத்தின் மேற்பரப்பின் தன்மை. அடுத்தது திண்மத்தின் மேற்பரப்பின் அளவு, மேற்பரப்பிட அளவு. அடுத்தது திண்மத்தின் மேற்பரப்பின் வெப்பநிலை, இல்லாட்டி திண்மத்தின் வெப்பநிலை. மேற்பரப்பின் வெப்பநிலை நல்ல இந்த மேற்பரப்பில் என்ன வெப்பநிலை இருக்குதோ அந்த வெப்பநிலை. அப்ப இதெல்லாமே செல்வாக்கு செலுத்தும். எது? ஓரலகு நேரத்துல காணப்படுற வெப்ப கதிர்ப்பு சக்தி. அந்த ஒவ்வொரு செகண்டும் காணப்படுற வெப்ப கதிர்ப்பு சக்தி பரப்புல தங்கும், மேற்பரப்போட தன்மையில தங்கும், சேம் டைம் மேற்பரப்போட அளவுல தங்கும். சாரி, மேற்பரப்போட வெப்பநிலையில தங்கும். அடுத்தது நோட் ஒன்று போடுங்க. நீங்க என்ன லெஸ்லி சதுரமுகியோட நோட்டை சும்மா இங்க தேடி வாசிச்சு பாருங்க. டெலிகிராம்ல பொட்டில் இருக்கும், ரேடியேஷன்ல நோட்ல போடுங்க. மேற்படி காரணிகளை லெஸ்லி சதுரமுகியையும் வெப்ப வடுக்கையும் வைத்து பரிசோதித்துக் கொள்ளலாம். லெஸ்லி சதுரமுகியையும் வெப்ப வடுக்கையும் வச்சு பரிசோதித்துக் கொள்ளலாம். இந்த படத்தை வரும்னா வரைஞ்சி வச்சுங்கப்பா. அப்ப லேசி தானே. அப்ப இந்த படத்துல அவ்வளவு விளங்கும் உங்களுக்கு. ஒரு மேற்பரப்பு கருப்பா வைங்க, ஒன்றை வெள்ளன்னு போடுங்க, இப்படி ஒரு சதுரமுகி ஒன்றை வரைஞ்சி வச்சுங்க. மேற்படி காரணிகளை லெஸ்லி சதுரமுகியையும் வெப்ப வடுக்கையும் வைத்து பரிசோதித்துக் கொள்ளலாம். இப்ப நீங்க நோட்டை வைத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த தலைப்புக்கு வாங்க. நோட்டை வைத்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அடுத்த தலைப்புக்கு வாங்க. இப்ப நாங்க கதைக்க போறது இப்ப நான் பார்த்தோம், ஒரு பொருள் ஓரலகு நேரத்துல கதிர்க்கப்படுற மொத்த வெப்ப சக்தி மேற்பரப்போட தன்மையில தங்கும், அதே நேரம் மேற்பரப்போட பரப்பளவுல தங்கும், அதே நேரம் மேற்பரப்போட வெப்பநிலையில தங்கும். ஆனா இது சமன்பாடு பார்க்கல. சக்தி தங்கும், இதுக்கு தங்கும், இதுல தங்கும், இது கூடினா கூடும், இது கூடினா கூடும், இப்படி பார்த்தோம். ஆனா நேரே சமன் தொடர் போட்டு இவ்வளவு ஈ சமன் நாங்க பார்க்கல, சமன்பாடு பார்க்கல தானே. ரைட். இப்ப நாங்க இதுல எல்லாம் தங்கும்னு தெரியுமே ஒழிய இதுல எப்படி தங்கும், வர்க்கத்துல தங்குமா, சும்மா நேரிய சமன்ல தங்குமா, 3ஆம் அடுக்குல தங்குமா, 4ஆம் அடுக்குல தங்குமா, இப்படி எங்களுக்கு தெரியும். இதை நாங்க
போறதுக்கு முன்னுக்கு இப்போ நாங்க எதை படிக்க போறோம் அப்படின்னு சொன்னா நாங்க இப்போ மெயினா படிக்க போறது இந்த blood body radiation, அதாவது கரும்பொருள் கதிர்ப்பு. கரும்பொருள் கதிர்ப்பு கரும்பொருள் கதிர்ப்பு. பாருங்க, இந்த கரும்பொருள் கதிர்ப்பு அப்படின்னு சொன்னா கரும்பொருள், இந்த கரும்பொருள்டா என்ன? கருப்பாய்க்கிற பொருள் கரும்பொருள் அப்படியா? அப்படித்தான், ஆனா அப்படி இல்லை. வரைவிலக்கணம் அப்படி இல்லை. கருப்பாய்க்கிற பொருள் கரும்பொருள் சொல்றல வரைவிலக்கணத்துக்கு. இந்த கரும்பொருள் சொன்னா இந்த இதுக்கு ஒரு இயல்பு இருக்கணும். கரும்பொருள் ஒரு இயல்பு இருக்கணும். அதுல பற்ற எல்லா கதிர்களையும் உறிஞ்சி கொள்ளணும். அதே நேரம் அவர்ல இருந்து எல்லா வகையான கதிர்களையும் காலணும். காலணும் சொன்னா உறிஞ்சுதல் காலுதல், வெளியாக காலுதல் உறிஞ்சுதல். ஆகவே அவர்ல பற்ற எல்லா வகையான கதிர்களையும் உறிஞ்சி கொள்ளணும். எதையுமே தெரிப்படைய செய்யப்படாது, எல்லாத்தையுமே உறிஞ்சி கொள்ளணும். சேம் டைம் எல்லா வகையான கதிர்களையும் காலக்கூடியதாக இருக்கணும். எப்படி? உயர் வெப்பநிலையில் இருக்கிற டைம்ல அவர் காலுவாரு. அவர் வெப்பநிலை குறைவா தாழ் வெப்பநிலை சூழலோட ஒப்பிட்டு பார்க்குற நேரம் தாழ் வெப்பநிலை இருக்கிற டைம்ல எப்படியோ சரிதானே. இதுல விளக்கம் இருக்கு, இன்னும் நல்ல விளக்கம் இருக்குது. சும்மா உங்களுக்கு ஆரம்பம் சுற்றி சொன்னவங்களா சொல்றேன், அதுக்கு பிறகுதான் உங்களை ஒரு இதா டீப்பா கொண்டு போறது, அப்படித்தானே? இப்ப பாருங்க, உயர் வெப்பநிலையில் இருக்கிற டைம்ல அவர்ல இருந்து எல்லா அலை நீளங்களுக்கும் உரிய கதிர்ப்புகளையும் காலுவாரு, இல்லாட்டி எல்லாம் மீடுறன். அப்ப அவர்ல இருந்து எல்லா அலை நீளங்களுக்கும் உரிய கதிர்ப்புகளை கால வல்லதும், அதே மாதிரி அவர் தாழ் வெப்பநிலையில் இருக்கிற டைம்ல என்ன செய்வார்? உறிஞ்சுவாரு. எல்லா அலை நீளங்களுக்கும் உரிய கதிர்ப்புகளை உறிஞ்ச வல்லதுமான ஒரு பொருளுக்கு தான் நாங்க என்ன சொல்லுவோம்? கரும்பொருள். எல்லா வகை கதிர்ப்புகளையும் காலுவாரு, எல்லா வகை பற்ற எல்லா கதிர்களையும் உறிஞ்சு கொள்வார். அப்ப அவர் உயர் வெப்பநிலையில் இருக்கிற டைம்ல எல்லா வகையான கதிர்ப்புகளையும் கால வல்லதும், அதே நேரம் தாழ் வெப்பநிலையில் இருக்கிற டைம்ல தம் மீது படும் எல்லா வகையான கதிர்ப்புகளையும் உறிஞ்ச வல்லதும். அப்ப எந்த வகை கதிர்களையும் என்ன செய்ய மாட்டாரு? தெரிப்படைய செய்ய மாட்டாரு, அவ்வளோத்தையும் உறிஞ்சு கொள்வாரு. அதே மாதிரி அவர்ல இந்த ஒரு காலல் நடக்குமா இருந்தா எல்லா வகையான காலல்களும். இப்படிப்பட்ட பொருட்களுக்கு தான் நாங்க என்ன சொல்ற? கரும்பொருள். கரும்பொருள். ஆகவே இந்த கரும்பொருள் கதிர்ப்பு, கரும்பொருள் கதிர்ப்புன்னு சொல்ற கன்செப்ட்ல நாங்க ஒரு கரும்பொருள் உண்டு, ஒரு இலட்சிய கரும்பொருள், ஒரு உண்மையாவே 100% கரும்பொருள் ஒன்று இல்லை. அப்படி ஒன்று இருக்குமாக இருந்தால் அது இலட்சியமாக தான் இருக்கும். நான் பார்க்கறேன் தானே, இலட்சிய நிறைய பார்க்குறேன். இலட்சிய வாயு உண்மையா அப்படி இல்லை, ஆனா அதுக்கு சில வாயுக்கள் வைத்திருக்கும். அந்த இயல்புகளுக்கு 100% பெர்ஃபெக்ட் பியோவா அடிக்கல் மாட்டா அடிக்கலாம். 100% பெர்ஃபெக்டா ஒன்றை தயாரிக்கல் மாட்டா கஷ்டம். இலட்சிய அம்பியர் மானி அப்படின்னா தடையே இருக்கப்படாது, அகத்தடையே இருக்கப்படாது. அப்படி ஏழுமா? ஏலாம். 100% அகத்தடை இல்லாம கேட்கலாம். எல்லாரும் கம்பி வந்தா தடை வந்துடும், சரிதானே? ஆகவே நான் தடையை வச்சுதான் கொஞ்சம் அந்த மின்னோட்டத்தோடி இதை பார்க்கிறோம், சரிதானே? அவன் இலட்சியம் உருவாக்குறது நல்லாவே கஷ்டம். எங்க சரி ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வரும். 99% தயாரித்தாலும் ஒரு வீதத்துல 0.0 ஒரு வீதத்துல பிரச்சனை வருது, சரிதானே? அதே மாதிரி இந்த 100% கரும்பொருள், ஆனா கரும்பொருளுக்கிட்ட நாங்க சூரியன் எல்லாம் கரும்பொருளாக கருதலாம். எங்களோட உடம்பையே கரும்பொருளாக கருதுன்னு சொல்லுவேன். அவன் கேவில ப்ரொஃபசர் கரும்பொருளாக கருதுன்னு சொன்னா அதுக்கு யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை, கரும்பொருள் தான். அதுக்கு பிறகு நாங்க இது கரும்பொருள் இல்லை, நாங்க கரும்பொருள் இல்லை அப்படி சொல்லலாம். அப்படி சொல்லலாம். எமது உடம்பை முகத்தை கரும்பொருளாக கருதுக. ரைட், முகம் ஒரு கரும்பொருள், சரிதானே? அன்னைக்கு எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் சரி அவன் கரும்பொருளா கருதுங்க. ரைட், இப்ப கரும்பொருள் தான். அப்படின்னா வரைவிலக்கம் என்ன? கருப்பா வெள்ளையா இருக்கிறது இல்லை வரைவிலக்கணம். வரைவிலக்கணம் என்னன்னு சொன்னா
தம்மீது படும் எல்லா கதிர்களையும் தாழ் வெப்பநிலை இருக்கிற நேரம் தம்மீது படும் எல்லா வகை கதிர்களையும் உறிஞ்ச வல்லதும் உயர் வெப்பநிலையில எல்லா அலைநிலங்களுடைய கதிர்களையும் காண வல்லதுமான பொருட்கள். இதுக்குத்தான் நாங்க கரும்பொருட்கள் சொல்றோம். இந்த கரும்பொருள் கதிர்ப்பு இங்கின நான் ஏற்கனவே நீங்க மெக்கானிக்ஸ்ல படிச்சது இந்த சக்தி வலு இதோட நான் இங்க கொஞ்சம் டேர்ம் வேர்ட்ஸ் கொஞ்சம் கதைக்க போறேன். சரிதானே? கொஞ்சம் டேர்ம் வேர்ட்ஸ் கொஞ்சம் கதைக்க போறேன். ஏன்னா தெளிவா தெரிஞ்சிருக்கணும், மிகவும் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். இந்த டேர்ம் வேர்ட்ஸ் நல்லாவே முக்கியம். இப்போ நான் கதைக்கிறது நல்லாவே முக்கியம். வேறையா காப்பியில் பின்னுக்கு சரி எழுதி வச்சிங்க, இல்லாட்டி நீங்கள் நோட்லேயே பக்கத்தில் பென்சில் அடிச்சுட்டு எழுதி வச்சிங்க ஏதோ. சரிதானே? பாருங்க என்ன டேர்ம் வேர்ட்னு சொன்னா ஒன்று சக்தி. நான் ஈ நோட்னு போடுறேன் சக்தி. சக்தி. அடுத்தது வலு. பீடு போடுறேன் பவர். அடுத்தது நான் ஈடு போடுறேன் செறிவு. இது மூணுக்கும் என்ன வித்தியாசம், என்ன வரைவிலக்கணம்? ரைட். இங்க சக்தின்னு சொன்னா வரைவிலக்கணம் அவ்வளவு முக்கியம் இல்ல. ஓரளவு என்ன சக்தின்னு சொல்றது வேலை செய்யும் ஆற்றல். ஜூல்ல அளப்பம். சக்தி ஜூல்ல அளப்பம். வலுன்னு சொன்னா ஓரளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. ஏன்னா வேலை சக்தி எல்லாமே ஒரே ஆக்கள் தான். வேலை செஞ்சு சக்தியை செலவழிச்சு வேலை செய்வோம். ஜூல் ரெண்டுமே ஜூல் ஒன்றா மாறுது. மெக்கானிக்ஸ்ல படிச்சிருப்போம். இப்ப இங்க சக்தின்னு சொல்றது ஜூல்ல அளக்கிறது, வலுன்னு சொல்றது ஓரளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. இது சக்தினா மொத்த சக்தி. டைம் 10 செகண்ட்னா 10 செகண்ட்ல செலவிட்ட சக்தி வரும் 1000 ஜூல். ஆனா 10 செகண்ட்ல 1000 ஜூல் செலவிடப்பட்டிருக்குதுன்னு சொன்னா ஒரு செகண்ட்ல எவ்வளவு செலவிடப்பட்டிருக்குது? 100 ஜூல். 100 ஜூல் செகண்ட் -1. அதைத்தான் நாங்க வலுன்னு சொல்றோம். ஓரளவு நேரத்தில் செலவிடப்பட்ட சக்தி, ஓரளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. ஆகவே இதை நாங்க அளக்கிற அலகு வந்து ஜூல் செகண்ட் -1 அல்லது வெட். இவர் ஓரளவு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை. இவர் செறிவு. அதாவது சக்திய நேரத்தால பிரிச்சா வாரது வலு. செறிவுன்னு சொன்னா என்னன்னு சொன்னா வலுவை பரப்பால பிரிச்சா வாரது தான் யாருன்னு சொன்னா இந்த செறிவுன்னு சொல்றது வலுவின் கீழ் பரப்பு. அப்படின்னு சொன்னா வலுவின் கீழ் பரப்புன்னு சொன்னா எங்களுக்கு தெரியும். வலுன்னு சொன்னாலே என்ன? சக்தியின் கீழ் வலுன்னு சொன்னாலே சக்தியின் கீழ் நேரம். அவை வலுக்கு பதிலா சக்தியின் கீழ் நேரத்தை போடலாம். E0 A தர T. இது என்ன? சக்தியின் கீழ் நேரம் வலுவின் கீழ் பரப்பு. ஓகே தானே? ஆகவே செறிவுன்னு சொன்னா இப்ப வரைவிலக்கணத்தை பாருங்க. இதுக்கு வரைவிலக்கணம் பார்த்துட்டோம். இதுக்கு ஒரு நேரத்தில் செய்யப்பட்ட வேலை, அதே மாதிரி இல்லாட்டி ஒரு நேரத்தில் விரயமாக்கப்பட்ட சக்தி, எப்படி வேணாலும் சொல்லலாம். இங்க பாருங்க, இது வலு. ஓகே, ஒரு செகண்டுக்கு பாக்குறது, டோட்டலா பார்த்து ஒரு செகண்ட். இப்ப இதுல இருந்து இப்ப எங்களுக்கு என்ன சொல்லலாம்? இப்ப ஒரு செகண்ட் பாக்குறோம் 200 வெட். 200 வெட்ன்றது ஒரு செகண்ட்ல 200 ஜூல் தானே. ஆகவே 5 செகண்ட்ல 1000 வெட். 10 செகண்ட்ல 2000 வெட்டில ஜூல் 1000 ஜூல்.
2000 ஜூல். அப்ப வெட்ட தந்தா அதாவது வலுவை தந்தா எங்களுக்கு மொத்த சக்தியை கணிக்கலாம் நேரத்தை வச்சு, நேரத்தால பெருக்கி கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஒரு செகண்டுக்கு தானே தந்திக்கிறோம், 2 செகண்டுக்கு 2 பெருக்கணும், 1000 செகண்ட் 1000 பெருக்கி மொத்த சக்தியை கண்டுபிடிக்கணும். ஒரு செகண்டுக்கு தந்திக்குது. ஓகே, இப்ப பாருங்க செறிவுன்னு சொன்னா ஓரலகு பரப்பளவில் ஓரலகு நேரத்தில், அதாவது ஒரு செகண்ட்ல ஓரலகு பரப்பளவில் ஓரலகு நேரத்தில் கடத்தப்படும், இல்லாட்டி ஓரலகு பரப்பளவை ஓரலகு நேரத்தில் தாண்டி செல்லும் சக்தி. இதுக்கும் ஒன்றுன்னு சொல்லிட்டு மேல சக்தி பரப்பு நேரம், அதுதானே செறிவுன்னு சொல்றது. செறிவு கெமிஸ்ட்ரியில வேற செறிவு இல்லை, அது என்ன மூலின் கீழ் கனவளவு மூல் டெசிமீட்டர் -3. அது இல்ல, இங்க வர செறிவு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒளிச்செறிவு. இப்ப கதிர்பின் செறிவு, அப்ப அது ஒளிச்சக்தி. மேல வரும் என்ன, லைட் போட்டா ஒளிச்சக்தி பரப்பு நேரம், இது ஒளிச்சக்தி பரப்பு நேரம். இங்க வெப்ப சக்தி பரப்பு நேரம், எல்லாமே சக்தி. ஆகவே இந்த செறிவுன்னு சொல்றது, பிசிக்ஸ்ல நாங்க செறிவுன்னு சொல்றது சக்தி. ஓரலகு பரப்பளவை ஓரலகு நேரத்தில் இல்லாட்டி ஓரலகு பரப்பளவை தாண்டி சென்ற, ஓரலகு பரப்பை தாண்டி சென்ற சக்தி. ஆகவே அலகு என்ன வரப்போகுது, உங்களுக்கு நிறைய மெத்தட்ல அலகு செல்லலாம், நிறைய மெத்தட்ல இதுக்கு அலகு செல்லலாம். ஒன்று இது ஜூல், மீட்டர், இது மீட்டர் இருக்கும், செகண்ட். ஆகவே என்ன வரப்போகுது, ஜூல் செகண்ட் -1 மீட்டர் -2 அப்படி சொல்றல்ல. ஜூல் செகண்ட் -1க்கு நாங்க சொல்றோம் வெட் மீட்டர் -2, வெட் மீட்டர் -2. ஆகவே விளங்கிங்க, சக்தின்னு சொல்றது வேற, வலுன்னு சொல்றது வேற, செறிவுன்னு சொல்றது வேற. சக்தின்னு சொன்னா ரைட் சக்தி, அது சக்தி தான். விசை தர விசை திசையில் அசைந்த தூரம், அப்படி இல்லாட்டி வேலை செய்யும் ஆற்றல். வேலையை சக்தியாக மாற்றலாம், சக்தியை வேலையாக மாற்றலாம், வேலை செஞ்சு சக்தியை உருவாக்கலாம், சக்தியை செலவழிச்சு வேலையை மாற்றிக்கொள்ளலாம். அப்படி இது ரெண்டுக்கும் இடையில மாறிக்கொள்ளலாம். ஏன்னா சக்தி காப்பு, சக்தி ஒரு வகையாக இழக்கப்பட்ட இன்னொரு வகையாவது மாறி இருக்கும், அழியாது. சக்தியை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. அதே நேரம் ஓரலகு நேரத்தில் செய்யப்பட்ட வேலைக்கு நாங்க வலுன்னு சொல்ற, அதே நேரம் வலுவின் கீழ் பரப்பு, அதாவது வலுவின் பரப்புன்னு சொல்றது சக்தியின் கீழ் நேரம் தர பரப்பு. ஓரலகு பரப்பளவில் ஓரலகு நேரத்தில் ஓரலகு பரப்பிற்கூடாக கடந்து சென்ற சக்தி. ஆகவே நாங்க செறிவுன்னு சொல்றது வெட்டான், வெட் மீட்டர் -2 அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம், வெட் மீட்டர் -2 சொன்ன அர்த்தம் சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம். இப்ப பாருங்க, நான் செறிவுன்னு சொல்லி போடுறேன். செறிவு சமன் என்னன்னு வரும், E0 சக்தியின் கீழ் பரப்பு தர நேரம், பரப்பு தர A.T, பரப்பு தர நேரம் அப்படின்னு சொன்னா, சக்தியை கேட்டால் செறிவு தந்து பரப்பு நேரத்தை தந்து சக்தி கேட்டால் சக்தி சமன் செறிவு தர பரப்பு தர நேரம். சரிதானே? மொத்த சக்தி என்ன செறிவுல அந்த கதிர்ப்பு வந்திருக்குன்னு பார்க்கணும், என்ன பரப்பு யூஸ் ஆகிருக்குதுன்னு பார்க்கணும், அதே நேரம் எவ்வளவு நேரம்னு பார்க்கணும். ஆகவே மொத்த சக்தியை கண்டுபிடிக்கலாம். பிரியமாக மட்டும் மொத்த சக்தி அவர் செறிவை தந்து பரப்பை தந்து எவ்வளவு நேரம் கதிர்ப்பை மேற்கொள்ளுதோ அவ்வளவுக்கு சக்தி வெளியாக இருக்கும், அவ்வளவு சக்தி வைத்திருக்கும் அந்த இதுக்குள்ளால, அந்த பரப்புக்குள்ளால. நேரம் கூட கூட கடக்கிற சக்தியும் கூடுதலாக இருக்கும். ஆனா இது செறிவுன்றது ஓரளவு நேரம் தானே, அதை சுற்றி அவ்வளவு பெரிய நேரத்துல செல்வாக்கு அதுக்கு வராது. இது நான் பொருள் கதைக்கிறேன். ஆனா இந்த கன்செப்ட்
இந்த கான்செப்ட் முக்கியம். இந்த கான்செப்ட் முக்கியம். கட்டாயம் பர்லு இது தெரிஞ்சிருக்கணும். இது தெரியும் தானே, வலு தெரியும் தானே, இப்ப செறிவும் தெரியும் தானே. ஓரலகு பரப்பில் ஓரலகு நேரத்தில் கடந்து சென்ற வெப்ப சக்தி. இங்க நாங்க எந்த செறிவை பத்தி கதைக்கிறோம்? என்ன? வெப்ப கதிர்ப்பு. வெப்ப கதிர்ப்பின் செறிவு. ஆகவே வெப்ப கதிர்ப்புன்றது வெப்பம். ஆகவே இங்க என்ன சக்தி? வெப்ப சக்தி. ஒளிச்செறிவு ஒளிச்சக்தி. ஒளிச்செறிவு சவுண்ட் ஒளிச்சக்தி. ஒளிர்வு செறிவுன்னு ஒரு வேர்டு இருக்குது, அது வேற. ஒளிச்செறிவு வேற, ஒளிர்வு செறிவு வேற. என்ன இடையில வரும், அவ்வளவுதான் வித்தியாசம். ரெண்டுமே லைட் லீனா தான், ரெண்டுமே கால் லீனா தான் ஒளி. ஆனா ரெண்டுமே ஒளி தான். ஆனா அது ஒளிர்வு செறிவு. அது நாங்கள் அடிப்படை அலகுல படிச்சிருப்போம் முதலாவது யூனிட்ல. இப்ப படிச்சுட்டு இருக்கிறது கடைசாவது யூனிட். ஆகவும் முதலாவது யூனிட் அடிப்படை அலகு 7 படிச்சிருப்போம். அதுல ஒன்று ஒளிர்வு செறிவு, அலகு கெண்டலா. அங்க படிக்கிற டைம்ல சொல்லுவோம், இது இங்க மட்டும்தான் படிக்கிற, இங்க மட்டும்தான் படிக்கிற. இதுக்கு பிறகு கெண்டலான்ற வேர்ட் நீங்க எக்ஸாம்ல கேள்விப்பட்டாலே ஒழிய வேற தியரியில வராது. ஆகவே அது ஒளிர்வு செறிவு, அது வேற. ஒளிச்செறிவு வேற, லைட் செறிவு. சரிதானே? அது ரெண்டும் வித்தியாசம். அப்ப எங்களுக்கு தெரியும், ஒரு நான் இப்ப கழிச்சிட்டு இருந்தது யாரை பத்தி? இந்த கரும்பொருளை பத்தி. இந்த கான்செப்டை நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு வீடியோவை ஸ்டாப் பண்ணிட்டு நோட் பண்ணிக்கொள்ளலாம். ரைட். இப்போ நான் அந்த கரும்பொருள் கதிர்ப்பு உங்களுக்கு தெரியும், கரும்பொருள்னா என்ன. அதே மாதிரி இதுக்கு சில உதாரணம் இருக்குது. இப்போ ஒரு கோலம் ஒன்றுக்க இது ஒரு கரும்பொருளா கருதலாம்னு சொல்லுவாங்க. கரும்பொருளா கருதலாம்னு சொன்னா, ஒரு கோலம் உண்டு, இந்த கோலத்துல கோலமே இதுல ஒரு சிறிய துவாரம் உண்டு. இது மட்டும்தான் துவாரம். அப்படியே இங்கின ஒரு வழித்தளல் உண்டு. கொஞ்சம் ஒரு பிதுக்கம்ன்ற கொஞ்சம் பிதுங்கி வந்திக்குது மேல. இப்ப நான் என்ன செய்யறேன், இதுக்கு ஒரு கதிர் ஒன்று அனுப்புறேன். இந்த கதிர் இப்படி செங்குத்தா அனுப்பினாலும் பிரச்சனை இல்லை. நான் இப்படி ஒரு கதிர் அனுப்புறேன். தொகுதி உள்ளுக்க கதிர் வந்துட்டு, இப்ப இவர் போய்த்து இங்க பண்றாரு. இந்த கதிர் இந்த மேற்பரப்புல பட்ட உடனே படுகோணம் சமன் தெரிகோணம் அடிப்படையில் தெரிப்பாரு. மறாலும் என்ன இது மின்காந்த அலை தானே, வெப்ப கதிர்ப்பு. ஒரு வெப்ப கதிர்ப்புன்னா அனுப்புறது. அப்ப இதுல பட்டால் சரிதானே, இப்படி போகும், இங்க போகும், அதுக்கப்புறம் இங்க போகும், இங்க வெயிட்படும், மரா இங்க போகும், இங்க போகும், மறாலும் இங்க போகும், இப்படியே போகும் தான். அப்படியே வரைஞ்சி தேய்க்கலாம். சரிதானே? இது ஒரு கரும்பொருளா கருதலாமேன்னு சொன்னா, தம்மீது படும். இப்ப ஒவ்வொரு மோதுகையிலையும் அட சக்தியை இழக்கும். இந்த மேற்பரப்பு சூடாகும், வெப்ப கதிர்ப்பு தானே. அப்ப ஒவ்வொரு மோதுகையிலையும் அப்படியே சுத்தி ஃபுல்லாவே சக்தியை இழந்துடும். இந்த ஓட்டைகளால வெளியே வராது. இதுக்கு அப்ப தம்மீது படும் அனைத்து வகையான கதிர்ப்புகளையும்
அனைத்து வகையான கதிர்ப்புகளையும் என்ன செய்து உறிஞ்ச வல்லது. அனைத்து வகையான கதிர்ப்புகளையும் உறிஞ்ச வல்லது. சரிதானே? அவ பாருங்க, அப்ப இது உள்ளுக்க அனைத்து வகையான கதிர்ப்புகளையும் இது உறிஞ்ச வல்லது. இப்ப பட்ட அவ்வளோத்தையுமே உறிஞ்சிட்டு, அப்ப இது என்ன? ஒரு கரும்பொருள். வெளியே வரையில போனது, வெளியே வரையில எங்க போனது தெரியா, எங்க போனது தெரியா. இதையே வச்சுக்குதுன்னு சொன்னா சம்டைம் இது இல்லாட்டி டிரெக்டா வாரது, டிரெக்டா வார கதிர் பட்டு வந்த பாதையிலே திரும்பும். அப்படிதான் தலைவாடியில நாங்க பாக்குறோம், தலைவாடி ஒன்று இருக்குது, இது பட்ட அதே பாதையில கதிர் ஒளி கதிர் திரும்பும். அதே மாதிரி இவரும் என்ன செய்யலாம், டிரெக்டா 90 டிகிரில வந்து குத்துவாராக இருந்தா திருப்ப அதே பாதையில வெளியே போக சான்ஸ் இருக்குதுன்னு ஒரு பிதுக்கம் வச்சுக்குது. அப்ப இந்த பிதுக்கம் வந்து பட்டத்தை என்ன செய்யும், அப்ப இப்படி கொஞ்சம் சாய்வுக்கு வச்சா பட்டத்தை கால் அனுப்பி விட்டுருக்கும். கால் அனுப்பினா கதை முடிஞ்சு. அதுக்கு பிறகு வெளியே வரையலாம். அதுக்கே சுத்தி 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 மோதலை செஞ்சு செஞ்சு இல்ல வைத்துருவாரு. ஒவ்வொரு மோதலையும் சக்தியை இழப்பாரு. இழந்து கடைசிக்கு ஒரு 1000 மோதல் இருக்குமே, 1000 மட்டும் மோதினத்துக்கு பிறகு அது இல்லா வைத்துருவாரு. அவரை கொண்ட சக்தி அவ்வளோத்தையும் இழந்துருவாரு. ஆகவே என்ன அர்த்தம், இந்த தொகுதி அவ்வளோ சக்தியை முறிஞ்சிட்டு. ஒரு கரும்பொருளுக்கு உதாரணம், கரும்பொருளுக்கு உதாரணம். இப்ப நாங்க இதில் உள்ள கரும்பொருளோட நோட்ஸை பார்ப்போம். கரும்பொருளோட நோட்ஸை பார்ப்போம். கரும்பொருள் கதிர்ப்பு தலைப்பு, கரும்பொருள் கதிர்ப்பு. உயர் வெப்பநிலைகளில் உள்ள போது எல்லா அலைநீளங்களுக்கும் உரிய வெப்பத்தை கதிர்க்க வல்லதும், தாழ்வெப்ப நிலையில் உள்ள போது தம்மீது படும் எல்லா அலைநீளங்களுக்கும் உரிய வெப்ப கதிர்ப்பை உறிஞ்ச வல்லதுமான பொருட்கள் கரும்பொருள் எனப்படும். அப்படித்தானே பார்த்தோம். அப்படித்தானே பார்த்தோம். உயர் வெப்பநிலைகளில் உள்ள போது எல்லா அலைநீளங்களுக்கும் உரிய வெப்ப கதிர்ப்பை கதிர்க்க வல்லதும், தாழ்வெப்ப நிலையில் உள்ள போது தம்மீது படும் எல்லா அலைநீளங்களுக்கும் உரிய வெப்ப கதிர்ப்பை உறிஞ்ச வல்லதுமான பொருட்கள் கரும்பொருட்கள் எனப்படும். அடுத்தது, இது சிலவேளை இலட்சிய கரும்பொருள் எனவும் அழைக்கப்படும். எனவே இத்தகைய கரும்பொருட்களிலிருந்து ஏற்படும் கதிர்ப்பு கரும்பொருள் கதிர்ப்பு எனப்படும். இதெல்லாம் வேளாண் படிக்கிறது, இதுதான் கரும்பொருள் கதிர்ப்புன்னு சொல்றது. ஒரு கரும்பொருள் பூரண கதிர்த்தியாகவும் பூரண உறிஞ்சியாகவும் இருத்தல் வேண்டும். நோட்ஸை கேட்டுட்டு உங்களுக்கு பொருள் எழுதி கொள்ளும், பிரச்சனை இல்லை. உதாரணம், ஒரு மூடிய வெற்று ஓட்டில் சிறு துவாரத்தை வெற்று ஓட்டில் உள்ள, அப்படி எழுதுங்க, ஒரு மூடிய வெற்று ஓட்டில் உள்ள சிறு துவாரத்தை இலட்சிய கரும்பொருளாக கருதலாம். படம், இந்த படத்தை வரைஞ்சீங்க, இந்த படத்தை வரைஞ்சீங்க. அதுபோல ஒரு துவாரத்தினோடு செல்லும் கதிர் ஓட்டின் உள்மேற்பரப்பில் பல தடவைகள் தெறிக்கும். ஒவ்வொரு தெறிப்பின் போது உள்மேற்பரப்பினால் ஓரளவு சக்தி உறிஞ்சப்படும். இதனால் இறுதியில் இக்கதிர் வெளியேறும் போது ஏறத்தாழ முழு சக்தியையும் இழந்துவிடும், இல்லாட்டி வெளியேறாது. எனவே இத்துவாரம் ஒரு பூரண கரும்பொருளாக தொழிற்படும். சரிதானே? இத்துவாரம் ஒரு பூரண கரும்பொருள் என்றாவது முடிஞ்சிட்டு. கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது, கரும்பொருள் கதிர்க்கும் செறிவு, செறிவுன்னு சொல்றது என்ன? வரையலுக்கான சொல்லிட்டேன். செறிவுண்டா ஓரளவு பரப்பளவில் ஓரளவு நேரத்தில், பிராக்கெட்ல போட்டி பாருங்க, ஓரளவு நேரத்தில் ஓரளவு மேற்பரப்பில், ஓரளவு நேரம் ஓரளவு மேற்பரப்பில் இருந்து கதிர்க்கப்படும் வெப்ப கதிர்ப்பு சக்தி. சரியா தானே சொல்லிக்குது, பிராக்கெட் க்ளோஸ். கதிர்க்கும் செறிவானது, அதாவது ஓரளவு பரப்பால ஓரளவு நேரத்தில் கதிர்க்கப்பட்ட செறிவானது அதன் தனி வெப்பநிலையில் தங்கியிருக்கும். எதுல தங்கியிருக்கும்? தனி வெப்பநிலையில. ஸ்டெஃபானின் விதி இருக்குது. ஸ்டெஃபான் வந்து சென்னதே, ஸ்டெஃபான் ஒரு அழிக்கிறாரு, அவர் வந்து சென்னதே இந்த வெப்பநிலைக்கும் செறிவுக்கும் என்ன தொடர்பு தான் சொன்னாரு.
செறிவுக்கும் என்ன தொடர்புன்னு சொல்லி சொன்னார். சரியா? இப்ப நாங்க இவ்வளவு வரைக்கும் கரும்பொருள் கதிர்க்கும் செறிவானது, அதாவது ஓரலகு நேரத்தில் ஓரலகு மேற்பரப்பில் இருந்து கதிர்க்கப்படும் வெப்ப கதிர்ப்பு சக்தி பிரகட் க்ளோஸ் அதன் தனி வெப்பநிலையில் தங்கி இருக்கும். தனி வெப்பநிலையில மட்டும்தான் தங்கும் சொன்னாரு. எதுல? தனி வெப்பநிலையில மட்டும். ஆனா நாங்க ஏற்கனவே இந்த ஓரலகு நேரத்தில் கதிர்க்கப்படும் வெப்ப சக்தி தங்கியுள்ள காரணிகள் பார்த்தோம். பரப்பு சென்னம், வெப்பநிலை சென்னம். ஆனா இங்க தனி வெப்பநிலையை மட்டும் இந்த சொல்லி பரப்பெல்லாம் செல்லல. விளக்கமிக்குது. உங்களுக்கு விளங்கி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சா, இல்லாட்டி நான் விளங்கப்படுத்துவேன். நாங்க என்ன இஸ்டஃபானின் விதிய இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன செய்வோம், அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். கிட்டத்தட்ட அடுத்த கிளாஸ் வரும். இன்ஷா அல்லாஹ் நாங்க என்ன இஸ்டஃபான் விதியை நாங்க அடுத்த கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுவோம். இதுவரைக்கும் நீங்க நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணீங்க. இஸ்டஃபானின் விதி நோட்ஸ் எழுத வேணாம். ஏன்னா அதுல சின்ன திருத்தமிக்குது, ஆரம்பத்திலே திருத்தமிக்குது. சரியா? அப்ப இது ஸ்டூடெண்ட் நோட் தானே. ஆகவே நான் இதை வச்சு நான் செல்றதை வச்சு நீங்க அழகா தியரி எழுதி கொள்ளணும். சரி? அப்ப இதோட நாங்க என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் எங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் முடிச்சு கொள்வோம். இதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ் இப்படியே நடக்கும். நான் பின்னுக்குள்ள கிளாஸஸ் எல்லாம் செஞ்சுட்டேன். அப்ப இதை அப்படியே கொண்டு வச்சு ஜாயின் பண்ணி விட்டா உங்களுக்கு எடுத்துக்கொள்ளலும், கிளாஸஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளலும். இந்த கிளாஸ்ல நான் ஃபுல்லா தியரி கதைப்பேன், எம்சிக்யூ ஃபுல்லா செஞ்சுடுவேன். எஸ்ஏ ஒவ்வொரு டைப்லையும் ரெண்டு எஸ்ஏ, இல்லாட்டி ஒரு எஸ்ஏ, ஒரு ஒளிமீன் விளைவுன்னா அதில் ரெண்டு எஸ்ஏ செய்வோம். அதே மாதிரி என்ன எங்களோட இது கதிர் தொழிற்பாடுனா அதில் 2 எஸ்ஏ, இப்படி எஸ் கதிர்னா அதில் 2 எஸ்ஏ, வந்ததே 2-3 எஸ்ஏ தான். சரிதானே? அப்போ அப்படியே செஞ்சு மெயின் எஸ்ஏகளை நான் டிஸ்கஸ் பண்ணி விட்றேன். நீங்கள் மீதிகளை ட்ரை பண்ணுங்க. பாடம் லேசி, அதான் விளங்கி படித்தா லேசி. சரி, இதோட நாங்கள் எங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸை முடிச்சு கொள்வோம். எனக்கும் திருப்தி ஆகிக்குது. நீங்கள் அழகாக கேட்டீங்கன்னு சொன்னால் திருப்தியாக முடியும். இது 2 ஹவராக இருந்தாலும் உங்களுக்கு இது 2 ஹவர் கிளாஸை விடவும் கூட ஒரு 2.5 ஹவர் கிளாஸ் மாதிரி இருக்குது. என்ன காரணம்னு சொன்னால் நோட்ஸ் நான் தர இல்லை. நீங்கள் நோட்ஸை அப்பப்போ எழுதி கொள்றது. அப்படி இல்லாட்டி இதை பிரிண்ட் அவுட் கிளியராக வரும்போது தெரியும். ஏன்டா கொஞ்சம் பிடிஎஃப் கிளியர் இல்லை. அப்போ உங்களுக்கு பிரிண்ட் அவுட் எடுத்து என்ன செய்யலாம், எழுதி கொள்வோம், இந்த வச்சுக்கொள்வோம் இருக்கும். தேவையானதை மார்க் பண்ணி வச்சுக்கொள்வோம் இருக்கும். அப்போ நான் சில திருத்தங்கள் நோட்ஸை எழுதிக்கிறேன். அப்போ வீடியோ தெளிவாக கேட்குற நேரம் அந்த திருத்தங்களையும் பார்த்து எழுதிக்கோங்க. சரி, இதோ நாங்கள் முடிச்சுக்கொள்வோம். துவாக்கல்ல என்னையும் சேர்த்துங்க. இதுக்கு பிறகு அடுத்த கிளாஸ் கிட்டத்திலே வரும், கிட்ட வரும். 2வது கிளாஸ். அதுக்கப்புறம் 3வது கிளாஸ் நீங்கள் எடுக்கணுமாக இருந்தால் அதுக்குரிய பேமெண்ட்டை பண்ணி தான் 3வது கிளாஸ் எடுக்கணும். ரைட், இதோட முடிச்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.